முருகனுக்கு அரோகரா. அடுத்ததாக திருமதி வித்யா சந்திரபிரகாஷ் அவர்களையும் இங்கு மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுக்கு திருமதி சந்திரபாலா அவர்கள் மாலை அணிவிப்பார்கள். ஐயா அவர்கள் இன்றைக்கு காலத்தில் ஞான பூங்கோதை என்னும் தலைப்பிலே இங்கு அருளுரை வழங்க இருக்கிறார்கள். இப்பொழுது நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கிறது. எல்லோரும் கேட்டு இன்புருவமாக. சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மர இறைஞ்சும் சேவடியும் செந்தூரம் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, நம்முடைய அன்பிற்குரிய உமாகாந்த் ஐயா அவர்களே, நாகரத்னம் ஐயா அவர்களே, வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வழிபாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சகோதரிகளே, இன்றைய உபயதாரர் கிரகதுரை வனிதாமணி அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த பெருமக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம வைகுண்ட ஏகாதசியிலே இருந்தோம். அந்த பொண்ணு என்னென்ன பாட்டு பாடுனுச்சு நான் கடைசியாத்தான் கேட்டேன். மாலே மணிவண்ணா, அப்புறம் குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. ராஜகோபாலாச்சாரியார் எழுதி எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா பாடின பாட்டு குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. அருமையான குழந்தை, அருமையான பாட்டுக்கள். அந்த குழந்தை பேர் என்ன தெரியுமா? யாழ் நங்கை. யாழ் நங்கை எங்கேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? எந்த ஊர்ல யாழ் நங்கை? ஊரு போயிருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க. உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஊரு சதுரகிரி. சதுரகிரி பக்கம் தானமா? சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுந்தரமூர்த்தி சுவாமியாக சித்தராக வந்த பொழுது சித்தருடைய அருளை முதலில் பெற்ற பெண், அவளுக்கு பெயர் யாழ் நங்கை. தெரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல அந்த பொண்ணு தான் சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய அருளுக்கு பாத்திரமானாள். அவளுடைய கணவன் அதுக்கப்புறம் பச்சைமால்னு பேரு, அவன் அதுக்கப்புறம் தான் பாத்திரமானான். சதுரகிரி போறவங்கள் எல்லாம் அந்த யாழ் நங்கைய கும்பிடணும். அந்த பொண்ணுக்கு பேர் வச்ச அவங்க அப்பாவுக்கு நம்முடைய நன்றிகள், வணக்கங்கள். குழந்தை நன்றாக பாடியது. என்ன கவலை, கொஞ்சம் நல்லா சாப்பிடணும். சரிதானே? இந்த குழந்தைன்னா நல்லா சாப்பிடணும். அதான் நம்முடைய வேண்டுகோள். நல்லா இருக்கட்டும், வாழ்த்துக்கள். இப்ப நம்ம எங்க போறோம்? திருக்காலத்திக்கு போறோம். முதல்ல ஒரு செய்தி சொல்றேன். பஞ்சபூத திருத்தலங்கள்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். காஞ்சிபுரம் மண்ணு, அது என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம். காஞ்சிபுரத்திலே சிவலிங்கம் மண்ணால் பிடிக்கப்பட்ட சிவலிங்கம். அவருக்கு அபிஷேகம் கிடையாது, புனுகுதான் சாத்துவாங்க. மண்ணு, அதுக்கு அடையாளம் காஞ்சிபுரம். ரெண்டாவது தண்ணி. நம்ம உடம்பே இந்த 5 பூதம் தானே. தண்ணி, திருவானைக்காவல். சிவபெருமானுக்கு கீழே தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். காவேரிக்கு சமம்
காவேரி எவ்வளவு பள்ளத்தில் ஓடுதோ அவ்வளவு பள்ளத்தில் சிவலிங்கம் ஊத்து தண்ணி. மூணாவது நெருப்பு. நீங்க வருஷா வருஷம் ஆகஸ்ட் மாதம் போயிட்டு வர்றீங்களே அந்த திருவண்ணாமலை, காலையில் 4 மணிக்கு மார்கழி மாசம் கோயிலுக்குள்ள போனா அனல் அடிக்கும். ஆனா இந்த வெப்பம் இருக்காது, அது ஒரு சுகமான வெயிலா இருக்கும். யாரு? திருவண்ணாமலை, ஒளிமயமான மலை. அருணாசலம், அருணன்ன ஒளியை தரக்கூடியவன். மூணாச்சா. 4வது காற்று. உசுரே அதுதானமா இருக்கு. இப்போ காது கேட்கலன்னா மிஷின் வைக்கலாம், கண்ணு தெரியலன்னா கண்ணாடி போடலாம், வாய் பேசலன்னா சைகையினாலையாவது பேசிக்கிட்டு பொழப்ப ஓட்டலாம். ஆனால் உயிர் போச்சுன்னு வச்சுங்க, என்ன செய்வீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. தூங்கையில வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுடிமாறி போனாலும் போச்சு. அந்த காற்றுக்கு அடையாளம் எது தெரியுமா? நம்ம திருக்காலத்தி. சார், திருக்காலத்துக்கு என்ன அவ்வளவு பெருமைன்னு கேட்கிறீங்களா? சிவபெருமானுக்கு முன்னால அங்க ஒரு அற்புதமான விளக்கு எரியும். அந்த விளக்கு இருக்கே, அந்த விளக்கு அப்பப்போ ஆடிக்கிட்டே இருக்கும். இது அப்பப்போ சத்தம் போடுது, அது வாயை அடக்கணும். அந்த விளக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன் சார் ஆடுது? உள்ள கர்ப்ப கிரகத்தில் சிவபெருமான் காற்று. திருக்காலத்து போயிருக்கீங்கள்ல, அந்த சிவலிங்கத்தை தொட முடியுமா? முடியாது. அர்ச்சகர் கூட தொட்டதில்லை. சார், அப்ப நமக்கு தெரியுது அங்கிய முன்னாலதான் வைப்பாங்க. அங்கிய வைக்கிற பொழுது அர்ச்சகர் கூட அதை தொடப்படாது. தீண்டா திருமேனி. அந்த அங்கியில என்ன இருக்கும்? 2 யானை தந்தான், பாம்பு. அத்தினா யானை, காலம்னா விஷமுள்ள பாம்பு. பெருமானுக்கு பேரு காலகண்டன். என்ன திருப்புகள் ஞாபகம் வரதா டீச்சர்? காலகண்டன் உமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே. காலம்னா விஷம், காலகண்டன்னா திருநீலகண்டம். விஷமுள்ள பாம்பு, 2 யானை தந்தம், எல்லாம் அங்கி. உள்ள தொட முடியாது. காற்றை பார்க்க முடியுமா? காற்றை பிடிக்க முடியுமா? ஒன்றும் முடியாது. பெரிய அதிசயம் திருக்காலத்தி. 5வது பூதம் ஆகாசம். ஆகாசத்தை பார்க்க முடியுமா? இப்ப நான் நிமிர்ந்து பார்க்கிறேன், அந்த விளக்கு தெரியுது. விளக்குக்கும் என் கண்ணுக்கும் இடைப்பட்ட வெளி இருக்கே, ஆங்கிலத்தில் ஸ்பேஸ், அதுக்குத்தான் ஆகாசம்னு பேர். ஆகாசத்தை தொட முடியுமா? முடியாது. ஆகாசத்தை உணர முடியுமா? முடியாது. ஆனால் அத்தனையும் ஆகாசத்துக்குள்ளதான் அடக்கம். ஆகாச கஷேத்திரம் சிதம்பரம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது திருக்காலத்தி. ஒரு செய்தி சொல்றேன். முதல்ல அங்கதான் ஆரம்பிக்கிறேன். காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். நான் அவர் கூட பழகி இருக்கிறேன். நான் எழுதின ஒரு புஸ்தகத்தை அந்த புண்ணியவான் நெஞ்சில வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தார். 1973 மறக்க முடியாது. சந்திரசேகரேந்திரர் திருநீறு விடு தூது 1973. எத்தனை வருஷம் ஆச்சு? 50 வருஷம் ஓடிருச்சு. 52 வருஷம் ஆச்சு. அவர் திருக்காலத்துக்கு போறார். திருக்காலத்துக்கு போற போது நேர சிவலிங்கத்துக்கு முன்னால போய் நின்று கண்ணீர் வார கும்பிட்டார். பக்கத்தில் கண்ணப்ப நாயனார். சரியா? சிவலிங்கத்துக்கு வலது பக்கம் யாரு? கண்ணப்ப நாயனார். இந்த கதையெல்லாம் இன்னைக்கு வரப்போகுது. கண்ணப்பர் வலது பக்கம் அப்படியே பார்த்து கும்பிட்டாரா? ஆமா, இந்த கண்ணப்ப நாயனார் கண்ணை தோண்டி அப்புனாரே, அது எந்த சுவாமி? குடுமித்தேவர். அவர் கோயில் எங்கே இருக்கு? அது மலை மேல இருக்கு. அப்படியா? எத்தனை படி? ஒரு 200 படி இருக்கும். கொஞ்சம் உயரப்படி. போகலாமா? கேட்டது பரமாச்சாரியார். இந்த கூட இருக்கவங்க என்ன பண்ணாங்க? சாமி, ஏற முடியாது, உங்களுக்கு வயசாச்சு, கிட்டத்தட்ட 70 வயசு, நீங்க ஏற வேண்டாம், நில்லுங்கன்னு தடுத்து நிறுத்தி விட்டாங்க. சரி, முடிஞ்சது. பரமாச்சாரியா தங்கி இருந்த இடத்துக்கு வந்துட்டார். ராத்திரி எல்லாம் படுத்து தூங்கினாங்க.
அந்த மடத்துல பழக்கம் என்ன தெரியுமா? பரமாச்சாரியார் உள்ள ஒரு அறையில தூங்குவார், வெளியில அறக்கதவு சும்மா சாத்தி இருக்கும். காலையில 4:30 மணிக்கு அவர் லேசா தட்டுவார். இந்த முன்னால 2 பேர் படுத்து கிடப்பாங்க, அவங்க எந்திரிச்சு சுப்பிரபாதம் பாடுவாங்க. அது என்னமா சுப்பிரபாதம்னா என்னமா அர்த்தம்? சூ போட்ட மங்களமான, பிரபாதம்னா காலை நேரம், குட் மார்னிங், அதுக்கு தான் பழைய பேரு சுப்பிரபாதம், நல்ல காலை. இதான் காலையில் எல்லாரும் சுப்பிரபாதம் பாடுவாங்க. பாடின அப்புறம் தான் அவர் கதவை திறப்பார். இது ஒரு சம்பிரதாயம் மடத்தில். அன்னைக்கு கதவை தட்டவே இல்லை அவர். 4:30, 5, 5:30, 6, 6:30, என்னடா என்ன ஆச்சோ? கதவை திறந்து பார்த்தா சாமியை காணோம். என்னடா சம்பிரதாயத்தையும் மீறி எங்கேயோ ஓடி போயிட்டாரே, தெரியலையே. உடனே ஒருத்தன் கேட்கிறான், தண்டத்தை வச்சுட்டு போனாரா, தண்டத்தை தூக்கிக்கிட்டு போனாரா? புரியுதா? கையில ஒரு தண்டம் வச்சிருப்பார் பார்த்தீங்களா? தண்டத்தை தூக்கிக்கிட்டு போனா சாமியாராகவே போயிருக்காரு. தண்டத்தை வச்சுட்டு போனா சந்நியாசத்தையே விட்டுட்டாரு. தண்டம் கையில எப்பவும் இருக்கும், குளிக்கிற போது கூட தண்டம் இருக்கும். தண்டத்தை காணோம். அப்போ சாமியாராத்தான் போயிருக்காரு, எங்கேயோ போயிட்டார். திருக்காலத்தி பூரா பக்கமும் தேடுறாங்க, காணோம். 8:30 மணி ஒரு ஆள் வர்றான், சாமி சாமி மலை ஏறுறாரு. ஐயோ, நம்ம அங்க பார்க்கலையே. அத்தனை பேரும் விழுந்தடிச்சு மலை ஏறுறாங்க. கிட்டத்தட்ட 200 படி நான் ஏறி இருக்கேன். ஏறலாம், நல்லா இருக்கும். என்ன, முழங்கால் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. இல்லைன்னா முழங்கால கலட்டி காய போடணும். மேலே ஏறிட்டாரு. என்னடா சாமியை காணோம், பார்த்தா மேலே ஏறிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் ஓடுனாங்களா? மலை மேல குடுமித்தேவர். குடுமித்தேவர் யாரு? கண்ணப்ப நாயனார் யாருக்கு கண்ணை அப்பினாரோ அவருக்கு பேரு குடுமித்தேவர். குடுமித்தேவருக்கு முன்னால போய் உட்கார்ந்தாரா, அப்படியே ஸ்ரீ ருத்தனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கண்ணீர் வடியுது. அவர் பாடு சொல்லிட்டு இருக்காரு. ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே. எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க, கும்பிட்டாங்க. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படியே மட திறந்த வெள்ளம். முடிச்சு பார்த்தா இந்த ஆளுகள்லாம் சுத்தி நிக்குது. என்ன சாமி இப்படி சொல்லாம வந்துட்டீங்களே? சொன்னா நீ விட மாட்டேன், எனக்கு இவட பார்க்கணும். 70 வயசு, கேட்டுங்க. புரியுதா? ஒரு வழியா கீழே இறங்கிட்டாங்க. இப்பதான் நம்ம கதை ஆரம்பிக்குது. கீழே இறங்கியாச்சா? இறங்கின உடனே ஆந்திராக்காரர் ஒருத்தர், தெலுங்கு பேசுறவர், சாமிகிட்ட வந்து காலில் விழுந்தார். என்ன, இந்த திருக்காலத்துக்கு பக்கத்துல நம்ம பண்ணை ஒண்ணு இருக்கு, வீடு. சாமி அங்க வந்து ஒரு 10 நாளாவது தங்கி எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். நீங்க வந்து உங்க கால் பட்டுதுன்னா மழை பெய்யாத இடத்துல மழை பெய்யும், நீங்க வரணும். அந்த காலம் அந்த மடத்துல கொஞ்சம் வருமானம் குறைச்சல். பெரியவர் காலத்துல அருள் நிறைய, பொருள் குறைய. நான் அதுக்கு மேல ஒன்றும் சொல்லப்படாது. அந்த காலம் அருள் வெள்ளம். பணத்தை பத்தி அவர் கவலைப்படுறதே கிடையாது. கொஞ்சம் சுமாரா இருக்கு. 10 நாளைக்கு ஒருத்தர் கூப்பிடுறாரு, சாப்பாடு போடுறாருன்னா ஒத்துக்கலாமே. நம்ம பரிவாரம் வேற இருக்கு. எல்லா பரிவாரம் எல்லாம் அங்க போயிட்டாங்க. சாமி போயிட்டார். அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கிறார். பின்பக்கத்துல ஆறு ஓடுது. ஆகா, ஆறு ஓடுது. சாமிக்கு ரொம்ப சந்தோஷம். காலையில எந்திரிச்சு ஆத்துல குளிச்சா அவன் புண்ணியம் பண்ணவன், பாத்ரூம்ல குளிச்சா அவன் மகா பாவம் பண்ணனவன். ஆறில்லா ஊருக்கு அழகு பால் தெரியுமா? நீரில்லா நெற்றி பால். விபூதி பூசலன்னா அந்த நெற்றி பால் நான் சொல்லல, ஔவையார் சொன்னான். நீரில்லா நெற்றி பால், நெய்யில்லா உண்டி பால். ஒரு நாளைக்கு 1 ஸ்பூனாவது நெய் ஊத்தி சாப்பிடணும். ஆயுர்வேதம். கொலஸ்ட்ரால் கழுத ஒண்ணுமே வராது.
1 ஸ்பூன், அதுக்கு மேல ஊற்றப்படாது. நீங்க பாட்டுக்கு மைசூர் பாக சாப்பிடக்கூடாது. 1 ஸ்பூன் சாப்பிடலாம். இது ஆயுர்வேதம். நீரில்லா நெற்றி பால், நெய்யில்லா உண்டி பால், ஆடில்லா ஊருக்கு அழகு பால். ஆடு இல்லைன்னா அந்த ஊருக்கு அழகு கெட்டு போச்சு. மாடியில் உடன்பிறப்பில்லா உடம்பு பால். எனக்கு அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, அக்கா இல்லை, தங்கச்சி இல்லை, நான் ஒத்த பைய, போடா உன் பிறவி வீணா போச்சு. ஔவையார் சொல்றா, உடன்பிறப்பு இல்லைன்னா அந்த பிறவி வீணா போச்சான். கடைசியா வச்சார், மனைவி இல்லைன்னா அந்த வீடே பால். அங்க கொண்டு வைக்கிற பாருங்க. எங்க பாட்டு சொல்லவா? ஆடு நீரில்லா நெற்றி பால், நெய்யில்லா உண்டி பால், ஆடில்லா ஊருக்கு அழகு பால், மாடில் உடன்பிறப்பில்லா உடம்பு பால், பாலே மடக்கொடி இல்லா மனை. பொண்ணு இல்லைன்னா அந்த வீடு பாலா போச்சுடா. இப்ப ஆத்துல குளிக்கணும். சாமிக்கு சந்தோஷம். ஆத்துல இறங்கி போறாரா, ஒரு பெரிய பாறை இருக்கு, கம்பீரமா பாறையில போய் உட்கார்ந்துக்கிட்டார். அந்த பாறை எத்தனை வருஷம் தவம் பண்ணுச்சோ தெரியல. அழகா இருக்கு, நல்லா இருக்கார். சாமிக்கு ரொம்ப பிடிச்ச இடம். காத்தடிக்குது, ஒரு பக்கம் ஆறு ஓடுது, ஆகா காட்டு பகுதி, முயல் ஓடுது, நல்லா இருக்கு. இயற்கையோடு இசைந்த இன்பம், இறைகளோடு இணைந்த வாழ்வு கிடைக்கணுமே. நான் அமெரிக்காவுக்கு போனேம்மா. வாஷிங்டன் டிசின்னு ஒரு ஊர், அதான் அந்த தலைநகரம். அங்கே ஒரு வீடு. அங்கே வீடு எப்படி தெரியுமா? கடையெல்லாம் ஒரு பக்கம், வீடுகள் எல்லாம் எங்கேயோ ஒரு பக்கம். காரில் தான் வந்துட்டு போகணும் கடைக்கு. அந்த வீடெல்லாம் எப்படி தெரியுமா? 1 ஏக்கர்ல இடம், நடுவில் 10 சென்டில் வீடு, சுத்தி வர இடம். காலையில் பார்த்தா அந்த இடத்துல மான் மேயும், முயல் வரும், அழகா இருக்கும். அது மாதிரி இடம், மான் வருது, முயல் வருது, சந்தோஷம். சரி, சாமி பூஜை குளிச்சார். குளிச்சா பூஜை பண்ணித்தான் சாப்பிடுவார். வாரியார் சுவாமியும் சரி, காஞ்சி பரமாச்சாரியாரும் சரி, பூஜை முடிக்காம சாப்பிடுற பழக்கம் கிடையாது. அது பெரிய பூஜை. வந்து உட்கார்ந்தாரா, இந்த பூஜைக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுவார்ல ஒரு அதிகாரி, அவர் பக்கத்தில் வந்தார். சாமி, என்ன இந்த ஊர்ல வில்வம் கிடைக்காது. ஐயோ, பூஜைக்கு வில்வம் வேணுமா வேண்டாமாம்மா? எல்லா பூவையும் விட வில்வத்துக்கு என்ன பெருமை தெரியுமா? ஒரு வில்வம் போட்டாலே போதும். ஏக வில்வம் சிவார்ப்பணம். இன்னொன்னு தெரியுமா? இன்னைக்கு வில்வத்தை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு நாளைக்கும் போடலாம். நிர்மால்யம் இல்லை. இந்த பூவை இன்னைக்கு போடலாம், நாளைக்கு போடக்கூடாது சாமிக்கு. வில்வம் 10 நாளைக்கு போடலாம். நாங்க 2004 முதல் முறை கைலாஷ் யாத்திரை போனேன். 4 பேர். மெட்ராஸ்ல ஒரு பேரன்பர் எங்களை சந்திச்சார். ஐயா, இதை கொண்டு போங்க. என்னையா? 11 இதழ் மகாவில்வம் கிடைக்குமா? 11 இதழுங்க. அப்படி 2, அதுல 2, அதுல 2, 11 இதழ் மொத்தம் மகாவில்வம். ஆகா, சந்தோஷம். எடுத்துக்கிட்டு போனோமா, அங்கே 135 கிலோமீட்டர் சுற்றளவு மானசரோவர். மானசரோவர் ஏரிக்கரையில் உட்கார்ந்தோம். நாங்க கொண்டு போன சிவலிங்கத்தை வச்சோம். ஏரி தண்ணியிலே அபிஷேகம் பண்ணணும். இந்த 11 இதழ் வில்வம் வச்சு அர்ச்சனை பண்ணணும். சந்தோஷமா இருந்துச்சு. வில்வத்துக்கு அவ்வளவு மதிப்பு. வீட்டில் வில்வ மரம் சாதாரணமா வராது. சில வீடுகளில் வரும். அது அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சம். வில்வம் என்பதும் துளசி என்பதும் மகாலட்சுமிக்கு சமானம். வில்வம் கிடையாதுங்கிறான். எப்படி இருக்கும்? சாமி சொல்லிவிட்டார், வில்வம் வந்தாத்தான் பூஜை. அவ்வளவுதான், உட்கார்ந்துட்டார். எல்லாம் தவிக்கிறான். ஏன்? வில்வம் வந்து சாமி பூஜை பண்ணி அவர் சாப்பிட்டாத்தான் நம்ம சாப்பிடலாம். ஆமா, பின்ன என்ன? அவர் பட்டினி கிடப்பாரு. ஏகாதசின்னா முழுக்க பட்டினி கிடப்பாரு. நம்மளால முடியுமா? காலம்பரம் ஒரு 4 இட்லி மட்டும் சாப்பிட்டு பட்டினி கிடப்போம். மத்தியானத்துக்கு கொஞ்சம் சாதம் சாப்பிட்டு பட்டினி கிடப்போம். சாயங்காலத்துக்கு ஒரு 4 வடை, 5 பூரி, 6 தோசை, அவ்வளவுதான் பட்டினி கிடப்போம். ஒரு காரம் சாப்பிடாட்டி பல காரம் சாப்பிட்டு பட்டினி கிடப்போம். அவர் அப்படியா? முழு பட்டினி. அப்படியே உட்கார்ந்துட்டார்.
எல்லாம் தவிக்கிறாங்க. என்னடா இந்த இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டமே. திடீர்னு ஒருத்தன் கத்துறான், சாமி என்னப்பா வில்வம் இருக்கு. என்னடா அந்த வாசல்ல இருக்கு பாருங்கோ, ஒரு ஒரு அழகான கூடையில் வில்வம், அருமையான வில்வம், அப்ப பறிச்ச வில்வம். கொண்டாந்தா. யாரு கொண்டாந்தா தெரியல சாமி. வாசல்ல வந்து இருக்கு, முளைச்சிருக்கு, தெரியல. யாரு கொடுத்தா தெரியல. சரி, வில்வத்தை வச்சு பூஜை முடிச்சாச்சு. நாளைக்கு காலையில் திரும்பவும் அதே மாதிரி வில்வம் அந்த இடத்துல முளைக்குது. யாரோ கூடையில கொண்டாந்து, எங்க முளைக்கிற வில்வம் கூடையிலையா முளைக்கும்? அவ கூடையில எவனோ கொண்டாந்து வச்சிருக்கான், யாருன்னு தெரியல. சாமி சொன்னார், 3வது நாள் ஒளிஞ்சிருந்து பாருங்கோ. 4 பேர் சரியான ஆட்கள். இந்த மடத்து ஆட்களை மட்டும் நீங்க ஒண்ணு சும்மா மதிக்கப்படாது. உருட்டி விட்ட 9 மாத்தைக்கு உருளுவாங்க. உடம்பு அப்படி இருக்கும். நல்ல சாப்பாடு, எல்லாம் காத்து நிக்கிறான். யாரா இப்ப வரப்போறான்? ஒரு சின்ன பையன், ஒரு 20 வயசு, வேட்டி துண்டு, மேல ஒண்ணும் கிடையாது. கூடைய கொண்டாரான், வைக்கிறான், மிரண்டு போய் பார்க்கறான், ஓடுறான். இவங்க போய் பிடிச்சு விட்டாங்க. அவன் 3 பேர் இதுக்கு தானே சாப்பாடு போட்டு வளர்த்திருக்காரு சாமி. போயிட்டான், போய் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு கொண்டாந்து சாமிகிட்ட விட்டுட்டாங்க. பரமாச்சாரியார் பார்க்கிறார். நீ யாரு? தெலுங்குல கேட்கிறார். என் பெயர் புரந்தர கேசவலு. தமிழ்ல சொல்றான், என் பெயர் புரந்தர கேசவலு. அம்மா, புரந்தரர் கீர்த்தனை படிச்சிருக்கீங்களா? புரந்தரதாஸ் கீர்த்தனை அற்புதமா இருக்கும். கன்னடம் தெலுங்கு 2லையும் பாடின புண்ணியவான். ராமநாம பாயசக்கே கிருஷ்ணன் நாமம் சர்க்கரை. ராமநாமங்கிற பாயாசத்துக்கு கிருஷ்ணன் பேரு சர்க்கரையா. அப்படி பாடினவர் புரந்தரதாசர். உண்மையில் அவருக்கு பேர் தெரியுமாமா? புரந்தரி தாசர். புரந்தரின்னு திருப்பதியில ஒரு பொண்ணு. அவ ராத்திரி கதவை பூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிடுவா. காலம்பரத்தான் வருவா. அவ வீட்டுக்கு ஒரு நல்ல பாடகர் ஒருத்தர் வந்து சேர்ந்தார். உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டா. ராத்திரிக்கு அவள் ஆளை காணாம், எங்கேயோ போறா. வீணையை வேற தூக்கிக்கிட்டு போறா. தப்பு பண்றான் இவரு. நாளைக்கு பார்த்துருவோம், இவ எங்கதான் போறா பார்த்துருவோம். பின்னாலே போனாரா, திருப்பதி திருமலை வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு போறா. ராத்திரி இவ போற போது கதவு திறக்குது, உள்ள போயிடுறா. ஏய், என்னடா ஆச்சரியமா இருக்கு. மறுநாளைக்கு பின்னாலே போனாரா, விருட்டுன்னு இவரும் உள்ளுக்கு போயிட்டாரு. கதவு திறந்தே இருந்துச்சு. பெருமாள் கிருபை. உள்ள போனா ஒரு ஓரத்தில் அப்படியே நின்று பார்க்கிறார். ஒன்னும் புரியல. என்னமோ கால் சலங்க சத்தம் கேட்குது. மறுநாள் அவ காலில் விழுந்துட்டாரு. அம்மா, என்னம்மா நடக்குது? ஒண்ணுமில்ல, ராத்திரிக்கு நான் பாடுவேன், சீனிவாச பெருமாள் ஆடுவாரு. ஞாபகம் வருதா? என்ன ஞாபகம் வருது? திருவாலங்காடு ஞாபகம் வருதா? என்னம்மா திருவாலங்காடு? யாரு பாடுவா? காரைக்கால் அம்மையார் பாட சிவபெருமான் ஆடுறாருல, அதே மாதிரி நான் பாடுவேன், அவர் ஆடுவார். என் நாளைக்கு நான் கொஞ்சம் பார்க்கவா? சரி வா. ஏன்னா நல்லா பாடுறவர் இவரும், பெரிய எக்ஸ்பர்ட். கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா கூட்டிக்கிட்டு போய் இந்த பின்னால உட்கார்ந்துக்கோ, தலையை காட்டப்படாது. பெருமாள் கம்பீரமா அழகா வரார். சீனிவாச பெருமாள். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரன் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அப்படி பெருமாள் வாராரா, இவ பாடுறாளா, அற்புதமா இருந்துச்சு. அப்புறம் பெருமாள் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் பாடுறேன், நீ ஆடு. அவளுக்கு ஆட்டமும் தெரியும். இப்ப பெருமாள் பாட போறாரு. பாடுறாரு. அவ நல்லா டான்ஸ் ஆடுறான், வீணை மீட்டி பாடுறாரு. ஒரு அபஸ்வரம் வந்துருச்சு, தப்பா பாடிவிட்டாரு. நம்மாடு உள்ள உட்கார்ந்து இருக்காருல்ல,
நல்ல தெரிஞ்சவர். இந்த நல்ல தெரிஞ்சவனுக்கு பாட்டில் ஒரு தப்பு வந்தா தாங்காது. என்ன இவனுக்கு தெரிஞ்சு போச்சே, அதனால தப்புன்னு கத்தன. அங்கே இருந்து பெருமாள் நிறுத்தி விட்ட. யார் அது? நான் தான் வந்து மாட்டிக்கிட்டேன். காலில் விழுந்தான், கும்பிட்டான். அம்மா, இந்த அம்மா புரந்தரியினால உங்களை பார்க்கிற பாக்கியம் கிடைச்சது. பெருமாளே கும்பிட்டான். பெருமாள் சொன்னார், இனிமே உன் பேரு புரந்தரி தாசன். தாசன்னா அடிமை, நீ நம்மை பாடு. இதெல்லாம் மகாபக்த விஜயம். நான் ரொம்ப சொல்லல. புரந்தரி தாசர் பின்னால என்ன ஆயிட்டார்? புரந்தர தாசர் ஆகிவிட்டார். அந்த பாட்டு, அந்த பேரு இந்த பையனுக்கு. அந்த கதையை நீங்க மறந்துடக்கூடாது. இந்த கதைக்கு வந்த உடனே உன் பேர் என்ன? புரந்தர கேசவது. புரந்தரர் பாதி, கேசவன் பாதி. புரந்தர கேசவது. உனக்கு தமிழ் தெரியுமா? தெரியும். எங்கே இருக்கிற? இந்த முதலாளிகிட்டத்தான் வேலை பார்க்கிறேன். என்னடா உனக்கு சொந்த ஊர் எது? உசிலம்பட்டி. அம்மா கேள்விப்பட்டிருக்கா? உசிலம்பட்டி எல்லாருக்கும் தெரியும். தெரியுமில்ல? சொந்த ஊர் உசிலம்பட்டி. இங்க எப்படி எவ்வளவு காலமா? எங்க அப்பா காலத்திலிருந்து இங்க தான் வேலை பார்க்கிறேன். ஆமா, வில்வம் கிடைக்காதுன்னு சொன்னாங்களே, உனக்கு மட்டும் எப்படி வில்வம் கிடைச்சது? இங்க இருந்து 10 கிலோமீட்டர் போனா ஒரு பெரிய மலை. அந்த மலை ஏறுனா வில்வம் இருக்கு. யாரும் போறதில்லை. நான் ஓடுனேன், நீங்க வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஏறி கொண்டாந்தேன். ஏண்டா கொண்டாந்தவன் ஏண்டா வச்சுட்டு ஓடுனேன்? நான் பிராமண இல்லை. ஒருவேளை பிராமண இல்லாதவன் கொடுத்தா அதை ஏத்துக்கப்படாது அப்படின்னு உங்களை சுத்தி நிக்கிற பரிவாரங்கள் சொல்லிவிட்டா நான் என்ன பண்ணுவேன்? பாடுபட்டு கொண்டாந்த வில்வம் பயனில்லாம போயிடும். அதனாலதான் வச்சேன். சாமி என்ன பண்ணாரு? உட்காரு. அது வரைக்கும் அவன் நிக்கிறான். பூஜை பண்ற போது அவர் தான் உட்காரலாம், யாரும் அவருக்கு சம்மதையா உட்காரப்படாது. தெரிஞ்சுக்கிடுங்க. எல்லாம் நிப்பாங்க. உட்காரு. தயங்குறான். உட்காருன்ட்டாரு. பரமாச்சாரியாருக்கு சமானமா பக்கத்தில் உட்கார வச்சு விட்டாரு. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்கிறாரு. ஆமா, உனக்கு தமிழ் தெரியுதே, இங்க இந்த ஊருக்கு வந்தியே, எதனால இந்த வில்வத்தை கொண்டாந்து கொடுத்தேன்? எங்க அப்பா சாகுற போது ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னாரு? டேய், இந்த ஊர்ல ஞானிகள் வந்தா அவங்க வில்வத்துக்கு தடுமாறுவாங்க, நீ கொண்ட வில்வத்தை கொடுறா, ரொம்ப புண்ணியம் அப்படின்னாரு. அதான் கொண்டாந்தேன். அப்புறம் சொல்லு. எங்க அப்பா அப்படி வர்றவங்கள்ட்ட 2 வரம் கேளுன்னாரு. பையன் விஷயத்துக்கு வந்துட்டேன். எத்தனை வரம்? என்ன காஞ்சிபுரம் தர்மாவரமா? 2 வரம். 2 வரம் கேளுன்னுட்டாரு. என்ன வரம்? ஒரு வரம் இப்ப சொல்றேன், அடுத்த வரம் நீங்க ஊருக்கு போற அன்னைக்குத்தான் சொல்லுவேன். சொல்லு. முதல் வரம், நீங்க பூஜை பண்ற போது நான் உட்கார்ந்து தேவாரம், திருவாசகம், புரந்தரதாஸ் கீர்த்தனை அதெல்லாம் நான் பாடணும். முதல் வரம். சந்தோஷம். 2வது வரம், நீங்க ஊருக்கு போற அன்னைக்குத்தான் அதை கேட்கணும்னு எங்க அப்பா சொல்லி இருக்காரு. அப்பா பேச்ச கேட்ட பிள்ளை அப்படி ஒரு பிள்ளை. சரி, பாடுறான் அந்த பையன். தேவாரம் பாடுறான், திருவாசகம் பாடுறான். எங்க? தெலுங்கு மக்கள் இருக்கிற இடத்துல. எல்லாம் கண்ணீர் விட்டாங்க. பையன் பாடினானா, 1 நாள் 2 நாள் தினம் 10 கிலோமீட்டர் ஓடி போய் வில்வம் கொண்டாந்தான். முடிஞ்சது. சாமி ஊரை விட்டு கிளம்ப போறார். புரந்தர கேசவது, இங்க வா. வந்த 2வது வரத்தை கேள். தயங்கன. சும்மா கேள். எனக்கு இனிமே பிறவி வரக்கூடாது. ஒரு 50,000 60,000 கட்ட கொடுத்துடலாம். பிறவி வரக்கூடாதுன்னு யாரு கொடுக்க முடியும்? சிவபெருமான் தான் கொடுக்க முடியும். முந்தை வினை அடியணும்னா யாரு காலில் விடணும்? சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். வெனபூர அழியணும்னா சிவபுராணத்தை படிக்கணும். எனக்கு பிறவி வரப்படாது.
என்னடா, ஆமா சாமி, எனக்கு பிறவி வரப்பட. கெட்டிக்கார பையன், யார்கிட்ட கேட்கலாமோ அவர்கிட்ட கேட்டுவிட்டேன். பார்க்கிறார், மிராசுதார பார்க்கிறார். இவங்க முதலாளி அவரு. இவனுக்கு ஒன்று நடக்கும் பொழுது எனக்கு தகவல் கொடுங்கள். அது என்ன ஒன்று நடக்கும் பொழுது? நம்ம எல்லாரும் வாழ்க்கையிலையும் ஒன்று நடக்க போகுது. நடக்க போகுதா இல்லையா? ஒரு நாளைக்கு போய் சேர போறோம். எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் எமனுக்கு மட்டும் லஞ்சம் கொடுக்க முடியாது. முடிஞ்சா கொடுத்து பார்ப்போம். அந்த கடன்காரன் வாங்க மாட்டேங்கிறான். வாங்குவானா? அவனுக்கு காலன்னு பேரு. ஏன் காலன்னு பேரு? காலத்தில் வருவான். ரயில் லேட்டா வரும், பஸ் லேட்டா வரும், பிளேன் லேட்டா வரும். அந்த எரும மாடு டயத்துக்கு வந்து நிற்கும். புரியுதா? காலனார் வெங்கொடும் தூதர்வா சங்கொடன் காதினார் தந்துடன் கொடுபோக காதலார் மைந்தரும் தாயராரும் சுடுங்கானமே பின்தொடர்ந்தலராமுன் சூளம்பாள் தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் சூடு தோளும் தடம் திருமார்பும் தூயதாள் தண்டையும் காண ஆர்வஞ்சையும் தோகை மேல் கொண்டு முன் வரவேணும். யமன் சரியா வருவான். இவனுக்கு ஒன்று நடக்கும் பொழுது எனக்கு தகவல் கொடுங்கள். அவருக்கு புரிஞ்சு போச்சு, முடிஞ்சது. எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஓடிடுச்சு. சாமிக்கு கிட்டத்தட்ட 90 வயசு இருக்கும்னு வைங்களேன். அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோயிலில் கும்பிடுறார். திடீர்னு எந்திரிக்கிறார். முன்னால ஒரு குளம், குளத்துக்கு வாரார். ஒரு முங்கு போடுறார். மேலே போறார், என்னமோ மந்திரம் சொல்றார். திரும்ப வரார், 2வது முங்கு, திரும்ப மேலே ஒரு மந்திரம், 3 மந்திரம், 4 மந்திரம். கூட்டம் சேர்ந்து போச்சு. பரமாச்சாரியார் வந்து என்னமோ பண்றாரு. குளத்துக்குள்ள இறங்குறாரு, மேல வர்றாரு, மந்திரம் சொல்றாரு, ஒன்னும் புரியல. 6 முறை. 6வது முறை மேல வந்தாரா, மடத்து அதிகாரி வந்து நிக்கிறாரு. சாமின்னாரு, தந்தின்னாரு, தெரியும்னாரு. இவர் புரியுதா உங்களுக்கெல்லாம்? என்ன தந்தி? புரந்தர கேசவலு எக்ஸ்பயர்டு. புரந்தர கேசவலு இறந்து போய்விட்டான். தெரியும்னாரு. என்ன சாமி 6 முழுக்கு? அவனுக்கு இன்னும் 6 பிறவி பாக்கி இருக்கு. ஒவ்வொரு பிறவியா நான் முழுக்கு போட்டு கழிச்சு விட்டேன். அவனுக்கு 6 பிறவி கணக்கு முடிஞ்சு போச்சு. இனிமே அவனுக்கு பிறவி கிடையாது. எந்த ஊர்? திருக்காலத்தி. காளகஸ்தின்னா 2-3 நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வரணும். இது முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இன்னொன்னு சொல்லவா? கதை இருக்கு, அதுக்கு அப்புறம் போறேன். காலத்தியில அம்பாளுக்கு என்ன பேரு? ஞான பூங்கோதை. தலைப்புல இருக்குல்ல. அப்புறம் என்ன? அந்த கோயில்ல அம்மா என்ன எழுதி போட்டிருக்கான்னு தெரியுமா? ஞான பிரசூனாம்பிகை. ஒரு பயலுக்கு புரியப்படாது. அப்படித்தான் போர்டு இருக்கு. எந்த காலமாவோ எனக்கா ஒன்னும் புரியல. இதுக்கு ஞான பிரசூனாம்பிகைனா என்ன அர்த்தம்? அப்பர் சுவாமி தேவாரத்துல அர்த்தம் இருக்கு. தேனப்பூ வண்டுண்ட கொன்றையான்கான் திருவேகம்பத்தான்கான் தேனார்ந்துக்க ஞானப்பூங்கோதையாள் ஞானப்பூங்கோதையாள் பாகத்தான்கான் நம்பன்கான் நாள் வேதத்து ஒளியானான்கான் வானப்பேரூருமறிய ஓடி மட்டித்து நின்றான்கான் வண்டார் சோலை காணப்பேர் ஊரான்கான் கரை கண்டன்கான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. காலத்தியான் எங்கே இருக்கிறான்? என் கண்ணுக்குள்ளே இருக்கிறான். புதுசா கல்யாணமான மனைவியை விட்டுட்டு கணவன் வெளியூருக்கு போயிட்டு 20 நாள் கழிச்சு வந்தானா. அவ சொன்னாலாம், நீங்க என் கண்ணுக்குள்ளே இருக்கிறீங்க. அதனாலதான் அவனுக்கு கணவன் பேரு. கண்ணவன். புரியுதா? கண்ணவன். என் கண்ணுக்குள்ளே இருக்கிறான். கடவுள் எங்கே இருக்காரு? என் கண்ணுக்குள்ளே இருக்காரு. காலத்தியான் யாரு? காணப்பேர் ஊரான்கான். காணப்பேர்னா எந்த ஊரு சொல்லுங்க? திருக்கானப்பேர்.
காளையார் கோயில், சிவகங்கை பக்கத்தில் காளையார் கோயில், 9 நில கோபுரம், மருதுபாண்டியன் கட்டினது. கோபுரத்தில் ஏறி பார்த்தா மதுரை கோபுரம் தெரியும். சாந்து பொட்டு தளதளங்க, சந்தன பொட்டு கமகமங்க, மதுரை கோபுரம் தெரிய கட்டிய மருதுபாண்டியர் பாருங்கடி. அந்த காலத்து பெண்கள் பாடின பாட்டம்மா. மதுரை கோபுரம் இல்ல, மருத கோபுரம். அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. மதுரை எல்லாம் நீங்க தானே சொல்லுவீங்க. மருத கோபுரம் தெரிய கட்டிய மருதுபாண்டியர் பாருங்கடி. அந்த கோபுரம், அந்த ஊர் காளையார் கோயில். ஒரு விஷயம் சொல்லவா? காளையார் கோயிலுக்கு மருதுபாண்டியர் கோபுரம் கட்டி விட்டாங்க. காளையார் கோயில் போயிருக்கீங்களா? போங்க. 3 சந்நிதி, 3 சிவன், 3 அம்பாள். நேர் சந்நிதி சோமேஸ்வரர், இந்த பக்கம் சௌந்தர நாயகி, இது ஒரு செட்டு. அடுத்தாப்புல போனா காளீஸ்வரர், ஸ்வர்ணவல்லி, அது ஒரு செட்டு. தாண்டி போனா மீனாட்சி சுந்தரேஸ்வரர். 3 சாமி, 3 அம்மன். எந்த ஊர்? காளையார் கோயில். சோமேஸ்வரர் கோபுரம் பெரிய கோபுரம், சும்மா 9 நிலை மதுரை கோபுரம் மாதிரி பண்ணிட்டானா. மருதுபாண்டியனுக்கு ஒரு சந்தோஷம். என்ன? சாமிக்கு ஒரு தேர் பண்ணணும். என்ன விளையாட்டா தேர் பண்றது? அந்த காலம் அருமையான மருத மரம் தேர் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டாந்தாங்க. ஆசாரிய கூப்பிட்டாங்க. ஆசாரி பேர் தெரியுமா? குப்பமுத்து ஆசாரி. நல்லா கேட்டுங்க, இதெல்லாம் பல பேருக்கு தெரியாமலே போயிருது. குப்பமுத்து ஆசாரி கூப்பிட்டாங்க. யாரு? மருதுபாண்டிய ராஜா. தேர் பண்ணணும். மகாராஜா, உங்க ஜாதகத்தை கொடுங்க. என்னப்பா? தேருக்கும் ஜாதகத்துக்கும் கொடுங்க. வாங்கினார். பார்த்தார். தேர் பண்ண முடியாது, நான் மாட்டேன். என்ன சொல்ற? எத்தனை லட்சம் செலவானாலும் தர்ற, தேர் பண்ணணும். மகாராஜா, மன்னிச்சுக்கிடுங்க, முடியாது. நீ பண்ணணும், என் கட்டளை. மகாராஜா, அப்படின்னா நான் கேட்கிற சன்மானத்தை கொடுக்கணும். இதானே கொடுத்துட்டு போறேன். எத்தனை கோடி கேட்டாலும் தர்றேன். சன்மானம் தானே ஐயா, கொடுத்துட்டு போறேன். சரி, எந்த சன்மானம்னு சொல்லலை. தேர் பண்ணியாச்சு. பெரிய தேருங்க. அப்பா, திருவாரூர் தேருக்கு அடுத்தபடி உயரமான தேர் காளையார் கோயில் தேர். முக்காலே 3 வீசம் தேர். முழு தேர் கிடையாது எங்கேயும். முக்காலே 3 வீசம்னா 0.87க்கு மேல. அவ்வளவு பெரிய தேர். இன்னைக்கு நான் அந்த தேரை இழுத்திருக்கேம்மா, சந்தோஷமா இழுத்திருக்கேன். சரி, தேர் பண்ணியாச்சு. அன்னைக்கு வெள்ளோட்டம் விடணும். மகாராஜா மருதுபாண்டியர் வந்துட்டார். குப்பமுத்து ஆசாரிய கூப்பிடு. ஐயா, என்னமோ சன்மானம் கேட்டீங்கல்ல, கேளுங்க, இப்ப நான் தர்றேன். எல்லாம் கூட்டம் அப்படி பார்க்குது. மகாராஜா, இன்னைக்கு நான் மகாராஜாவாக இருக்க வேண்டும். பேராசக்காரன் இவன் மகாராஜாவா இருக்கணுமா? மகாராஜா, நீங்க அன்னைக்கு சொல்லி இருக்கிறீங்க, கேட்கிற சன்மானம் கொடுக்கிறத சொல்லி இருக்கிறீங்க. நான் இன்றைக்கு மகாராஜாவாக இருக்க வேண்டும். பழக்கம் என்ன தெரியுமா? வெள்ளோட்டம் விடுற பொழுது தேர்ல மகாராஜா உட்கார்ந்து இருப்பார். இன்னைக்கு மகாராஜா நடந்து வரணும், இவர் மேடை ஏறி உட்காரணும். மறவர் சீமை விடுமா? எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. மருதுபாண்டியர் சொன்னார், சரி. குப்பமுத்து ஆசாரிக்கு மணிமகுடன் சூட்டி கையில செங்கோல் கொடுத்து தேர்ல உட்கார வச்சாச்சு. மருதுபாண்டியர் ராஜா நடந்து போறார். எல்லாம் தேர இழுக்கிறாங்க. காளையார் கோயில் பெரிய கோயில், பெரிய ஊருணி. அப்பா, யானை மடுன்னு பேரு. யானை விழுந்து செத்து போச்சான், அவ்வளவு ஆழம் யானை மடு. எல்லாம் தாண்டி ஒரு சுத்து சுத்தி சந்நிதிக்கு வந்தாச்சு. குப்பமுத்து ஆசாரிய கீழே இறக்கினாங்க. அவர் கழுத்துல மாலை போட்டாங்க. ராஜாவுக்கு உள்ள மரியாதை. பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதத்தை வாங்கினாரா, அப்படி சாஞ்சாரா, முடிஞ்சு போச்சு. இறந்து போயிட்டாரு.
மகன் ஓடி வர்றான், ஐயோ அப்பா, இதுக்குத்தான் இந்த ராஜாவுடைய தேர் பண்ண வேண்டாம்னு சொன்னேன், நீ கேட்கலையே. மருதுபாண்டியருக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்லு, இந்த தேர் வெள்ளோட்டமுடுற அன்னைக்கு யாரு ராஜாவா இருக்காரோ அவர் இறந்து போவார் அப்படின்னு எங்க அப்பா ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னார். நான் வேண்டாம்னு, இல்லை மகாராஜா கட்டளையினார். ஆகி போச்சே, இன்னைக்கு இவர் ராஜாவா இருந்து உயிரை கொடுத்துட்டாரே. புரியுதா புரியலையா? இல்லைன்னா மருதுபாண்டியருக்கு ஆபத்து. மருதுபாண்டியர் அவர் பேர்ல ஒரு பெரிய நிலையம் ஏற்பாடு பண்ணினாராம், குப்பமுத்து ஆசாரி. இதெல்லாம் எந்த ஊரு? இனிமே போனா பாருங்க, காளையார் கோயில். காணப்பேர் ஊரான்கான் கரை கண்டன்கான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. என் கண்ணுக்குள்ள இருக்கிறான். யாரு? திருக்காலத்தி பெருமான். யாரு பாடின பாட்டு? நம்ம அப்பர் சுவாமிகள் தேவாரம். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமையவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்தப்பாலான் இப்பால் செம்பொன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கையிலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. அருமையான பாட்டு. 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம். அப்பர் சுவாமிக்கு தாண்டக வேந்தர்னு பேர். இருங்க, எதுக்கு இவ்வளவு வந்தேன்? அம்பாளுக்கு என்ன பேரு? ஞான பூங்கோதை. இப்பத்தான் அவகிட்ட போறேன். தலைப்பாதானே, காலத்தியில் ஞான பூங்கோதை. காலத்தையும் வரும், ஞான பூங்கோதையும் வருவாங்க. அந்த காலத்துல 1912 113 வருஷத்துக்கு முன்னால நம்ம தமிழ்நாட்டோட இணைஞ்சது காளகஸ்தி. இன்னைக்கும் தமிழ் கல்வெட்டு இருக்கு, மறந்துடாதீங்க. ஆந்திராக்காரங்க அதை சேர்க்க நினைச்ச பொழுது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க விடமாட்டோம்னாங்க. மெட்ராஸ், திருத்தணி, காளகஸ்தி, திருப்பதி 4ம் தமிழ்நாடுன்னாங்க. ஆந்திராக்காரனுக்கு எப்படி இருக்கும்? ஏன் 4ம் உனக்கா? ஆமா, சங்கனோட எடுத்து பாரு. வடவேங்கடன் தென்குமரி ஆயுடை நல் தமிழ் கூறும் நல்லுலகம். திருப்பதியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாடுன்னு சங்க இலக்கியத்தில் பாட்டு இருக்கு. அது எங்க பாட்டு இருந்தாலும் சரி, நாங்க விட மாட்டோம். திருப்பதி வேணுமா? ஆமா. இந்த பக்கம் ராஜகோபாலாச்சாரி, அந்த பக்கம் பிரகாசங்காரு. திருப்பதி வேணுமா? ஆமா. திருத்தணி வேணுமா? ஆமா. ஒன்னு செங்க என்ன, மெட்ராஸ் எங்கள்கிட்ட கொடுத்து விட்டு இந்த 2ஐயும் எடுத்துக்கிடுங்க. மெட்ராஸை கொடுக்கலாமா? என்ன ஆகும்? இந்தியாவில் உள்ள 3 துறைமுகங்களில் முக்கியமானது சென்னை. பம்பாய், கல்கத்தா, சென்னை. பிரசிடென்சி 3 இடத்திலையும் பிரசிடென்சி காலேஜ் இருக்கு. புகழ் பெற்றது 3 ஊரு துறைமுகங்கள். வெள்ளக்காரனுடைய ஆட்சியில 3 மாகாணங்கள். பம்பாய் மாகாணம், கல்கத்தா மாகாணம், சென்னை மாகாணம். டெல்லி எல்லாம் அப்புறம்தான், விட முடியாது. கடைசி ராஜாஜி ஒரு தீர்ப்புக்கு ஒத்துக்கிட்டாரு. திருப்பதியை எடுத்துக்கோ, காளகஸ்தியை எடுத்துக்கோ, மெட்ராஸை மட்டும் விட்டுரு. திருத்தணியும் அங்க சேர்ந்துருச்சு. மாப்போ சிவஞான கிராமணியார் சண்டை போட்டு உண்ணாவிரதம் இருந்து திருத்தணியை மட்டும் வாங்கினார். இல்லாட்டி அதுவும் போயிருக்கும். அது ஒரு பக்கம். நான் ரொம்ப சொல்லப்படாது. இன்னைக்கு திருப்பதி திருமலை நல்லா இருக்கு. அதுக்கு மேல புரிஞ்சுக்கிடுங்க, நல்லா இருக்கு. பெருமாள் தீர்மானம் பண்ணி விட்டாரு. சரி, அந்த காலம் 1912 எல்லாம் தமிழ்நாடு. காளகஸ்தி தமிழ்நாடு, மெட்ராஸ் தமிழ்நாடு. தெலுங்கும் பேசுவாங்க, தமிழும் பேசுவாங்க. பாதி தெலுங்கு பாதி தமிழ். அந்த காலத்தில் 1912 ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் தேவகோட்டையிலிருந்து காளகஸ்திக்கு வந்தார். கோயிலை பார்த்தார், இடிஞ்சு கிடக்கு. அங்கங்க மழை பெஞ்சா தண்ணி கொட்டுது. சிவபெருமான் திருக்கோயில் இருக்கலாமா? அங்க ஒரு சின்ன இடத்தை வாங்கினார்.
சின்னதா ஒரு குடிசை போட்டுக்கிட்டார், உட்கார்ந்தார், திருப்பணி ஆரம்பிச்சிட்டார். 1912 10 லட்சம் ரூபாய் செலவு. எப்போ 1912 10 லட்சம்னா இன்னைக்கு எத்தனை சைபர் சேர்க்கிறது யோசிச்சு பாருங்க. பூரா திருப்பணியும் பண்ணி முடிச்சார். அவர் சிலை அங்க வச்சிருக்காங்க. இப்போ பொன்முகலி ஆறுன்னு ஒரு ஆறு ஓடுது, ஆத்தங்கரையில அவர் சிலை. இப்ப அதை எடுத்து கோயிலுக்குள்ள இந்த மலை ஏறுறோம் பாருங்க, குடுமித்தேவரை பார்க்கறதுக்கு மலை ஏறுற இடத்துல கும்பிட்டபடிக்கு அந்த செட்டியார் சிலை இருக்கு, இப்பவும் இருக்கு. இந்த செட்டியாருடைய மனைவி 2 பேரும் ஒரு சிவராத்திரி அன்னைக்கு உள்ள கும்பிட போறாங்க. சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போனா அது மாதிரி புண்ணியம் கிடையவே கிடையாது. சிவபெருமான் ஏன் தெரியுமா, அங்க ஒரு வைப்ரேஷன் இருக்கும். சார் எங்க வீட்டில் கும்பிடுறேன், நல்லா கும்பிடு, ஆனா கோயில்ல உள்ள வைப்ரேஷன் கிடைக்காது. அங்க போன உடனே ஒண்ணு தாக்கும். பழனிக்கு போனா பழனி ஆண்டவனுக்கு முன்னால நின்னா கண்ணீர் வருது. நம்ம வீட்டுல பெட்ரூம்லையோ நம்ம வீட்டுல வழிபாட்டு ரூம்லையோ எங்க நின்னாலும் கண்ணீர் வராது. என்ன அங்க எல்லாரும் அதே நினைச்சாங்க, நினைப்பு பரவி கிடக்கு. நம்ம போன உடனே என்ன அலைகள் நம்ம தாக்கும். நம்ம வீட்டுல நம்ம என்ன எப்பவும் கடவுளையா கும்பிட்டோம், கண்ட நினைப்பெல்லாம் நினைச்சோம். அங்க போனா அந்த நினைப்பு தான் வரும். அந்த சந்நிதி சிவராத்திரி, அந்த செட்டியாரும் மனைவியும் உள்ள போறாங்க. பெருமானை கும்பிட்டாங்க திருக்காலத்து. உன் தெரியுமா, இவர் மேற்கு நோக்கி இருப்பாரு, அம்மா கிழக்கு நோக்கி இருப்பா. வேடிக்கை, இந்த பக்கம் இவர் பார்த்து இருப்பாரு, அம்மா அந்த பக்கம் பார்த்து இருப்பா. காளகஸ்தி கோயில் 2 பேரும் உள்ள போனாங்க. ராத்திரி சிவராத்திரி உள்ள போய் கும்பிட்டாங்க. அடுத்து எங்க போகணும், அம்பாளை பார்க்கணும். அம்பாள்கிட்ட போறாங்க. ஒரு பெரிய மாலை வாங்கிட்டு போறாங்க. அர்ச்சகர் மாலையை வாங்கிட்டார், அம்பாளுக்கு சாத்தணும். அம்பாள் கழுத்துல ஒரு மாலை கிடக்கு, அதை எடுக்கணும். இந்த மாலையை வச்சுட்டு அந்த மாலையை எடுத்தார். அம்பாள் கழுத்துல தாலி, நூலில தாலி எடுத்தாரா, சிக்கலா இருந்துச்சு. இழுத்தார், தாலி பெருகி போச்சு. தாலி பெருகி போச்சு. பெருகி போச்சுன்னா தெரியுமா, சொல்லப்படாது, புரியறதுக்காக சொல்றேன். அறுபட்டு போச்சு, சொல்லப்படாது. மங்கள விளக்கையா, தாலி அருந்து விட்டதுன்னு சொல்லப்படாது, தாலி பெருகி விட்டது, அதான் வார்த்தை. இந்த நாட்டில் எல்லாம் மங்கள விளக்கு. பிச்சைக்காரன் வருவேன், நம்ம வீட்டில் சாப்பாடு இருக்காது, அந்த அம்மா சொல்லும், ஐயா நிறைய இருக்கு, அடுத்த வீட்டில் பாரு. அவன் புரிஞ்சுக்குவேன். நிறைய இருந்தா போடுன்னு கேட்பேன். மங்கள விளக்கு. சுடுகாட்டுக்கு பேர் என்ன தெரியுமா, நன்காடு. ஏன், எல்லா வித்தியாசமும் இல்லாத இடம் அதானே. 5000 கோடி வச்சிருக்கவன், 50 கோடி வச்சிருக்கிறவன், உடுத்துறதுக்கு கூட கோடி இல்லாதவன் எல்லாரும் ஒன்னாத்தானே போறாங்க. அதுக்கு பேரு நன்காடு. இதெல்லாம் மங்கள வழக்கு. தாடி என்ன ஆயிற்று, பெருகி விட்டது. அர்ச்சகருக்கு கை கால் ஆடிடுச்சு. என்னடா வந்து கும்பிட வர்றாங்க, இப்படி ஆயிப்போச்சே. செட்டியார் பார்த்து விட்டார். அவர் பேரு ராமநாதன் செட்டியார், தேவகோட்டை. எங்க சொந்த ஊர் தேவகோட்டை, மறக்காதீங்க. இப்படி பார்க்கிறார். அர்ச்சகருக்கு கை கால் ஆடுது. கூப்பிட்டார். அந்த மனைவியை ஒரு பார்வை பார்த்தார். பார்வை தான். கழுத்துல போட்டிருந்த தாலியை கலட்டி கொடுத்துட்டான். 10 பவுன் சங்கிலி தாலி. இவர் உயிரோடு இருக்காரு, மறக்காதீங்க. தாலியை கலட்டி கொடுத்துட்டான். அர்ச்சகருக்கு ஒன்றும் புரியலை. தாலியை வாங்கினார், தண்ணிக்குள்ள போட்டார், எடுத்தார், அம்பாள் கழுத்துல போட்டு விட்டார். அம்பாளுக்கு தீபாராதனை முடிஞ்சது. பிரசாதம் கொண்டு வந்தார். செட்டியார் வாங்கினார், விபூதி பூசினார், குங்குமத்தை நெத்தியில வச்சார், என்னமோ ஒரு பாட்டு சொன்னார். அப்புறம்
தேங்காய் வெத்தில வாக்கு வாங்கினார். அந்த மனைவிட்ட கொடுத்தார். மனைவி தோளுல லேசா சாஞ்சார். சிவபெருமான் திருவடியை அடைந்து விட்டார். கலட்டின தாலி கலட்டியது தான். எந்த வருஷம்? கும்பாபிஷேகம் 1912. அதுக்கு ஒரு 3-4 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 1915. அம்பாள் சந்நிதி. அவர் அப்படியே எந்த வேதனையும் கிடையாது. மனசு நல்லா இருக்கு. முகத்துல மகிழ்ச்சி. சவக்கலை இல்லை, தவக்கலை இருக்கு. அப்படியே முடிஞ்சு போச்சு. இப்ப புரியுதா ஞானப்பூங்கோதை? ஞானப்பூங்கோதை சந்நிதிக்கு போனா பிரகாரம் வர முடியாது. இப்போ அங்கிட்டு அடைச்சு இங்கிட்டு அடைச்சு. கிறிஸ்தவ பெருமக்கள் கோயிலுக்குள்ள போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்கறாங்க. இஸ்லாமிய பெருமக்கள் மசூதிக்கு போனா எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்கறாங்க. நம்முடைய இந்து மக்கள், சைவ பெருமக்கள் போனா அங்க நிக்காத இங்க நிக்காத, கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கு, சாமியை ரொம்ப நேரம் கும்பிடாதே, கும்பிட்டா நீ ஒழுங்காயிருவே, நீ ஒழுங்கானா எங்களுக்கு ஆபத்து, நீ இப்படியே தான் இருக்கணும், அதனால நிக்காதே ஓடு. அவன் கூப்பிடுறான், இவன் விரட்டுறான். நான் பழனிக்கு போய் அவ்வளவு நேரம் நின்றுருக்கேன். இப்ப நின்னா கேமரா எதுக்கு? பக்தனை விரட்டுறதுக்கா? அவனவன் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அது கேமராவுக்கு தெரியல, இது மட்டும்தான் தெரியுது. நம்ம எங்க போறோமோ அந்த பழனி ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். திருக்காலத்தி அந்த இடம் அப்படி. அம்பாளை கோயில் சுத்தி வர்றீங்கல்ல, அதுக்கு சொல்ல வந்தேன். அப்படி சுத்தி வர்ற பொழுது அந்த மூலையில 3 தலை வச்சு ஒரு பீடம் இருக்கு. பார்த்துட்டீங்களா? 3 தலை ஒரு பீடம். அந்த இடம் சக்கரம், அம்பாளுக்குரிய ஸ்ரீ சக்கரம். அந்த காலத்துல நான் அதை தொட்டு கும்பிட்டுருக்கேன். இப்ப கிட்டையே போக விடுறதில்லை. இங்க நின்று அந்த தெரியுது பாருன்னா, அங்க நிக்கிற அர்ச்சகர் தான் தெரிகிறாரு, ஒன்னும் தெரியல. அந்த காலம். இதெல்லாம் திருக்காலத்தி. ஆமா, இந்த திருக்காலத்திக்கு என்ன பெருமை? இப்பத்தான் நான் தலைப்புக்குள்ள போறேன். இதுவரைக்கும் அம்பாள் பெருமை சொன்னேன். நம்ம இருக்கிற யுகத்துக்கு கலியுகம்னு பேரு. இதுக்கு முந்தின யுகத்துக்கு துவாபர யுகம்னு பேரு. அப்பத்தான் மகாபாரதம் நடந்தது. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் 5 பேர். உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல? தருமர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அந்த காலத்தில் எங்க வீட்டில் நாங்க ராத்திரி சாப்பிடுற போது ஒன்னா உட்கார்ந்துதான் சாப்பிடுவோம். எங்க தகப்பனார் இந்த மகாபாரத கதையெல்லாம் சொல்லுவாங்க. சாப்பாடு ஒரு பக்கம் உள்ள போகும், கதை ஒரு பக்கம் காதுல போகும். 2 மணி நேரம் ஆகும் சாப்பிட்டு எந்திரிக்க. கதை நல்லா இருக்கும். இப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 8 மணிக்கு ஐயா சாப்பிடுறாரு, 8 மணிக்கு அம்மா சாப்பிடுது, ஐயா 10 மணிக்கு சாப்பிடுறாரு. பையன் எப்ப சாப்பிடுவானுங்கிறது பரமசிவத்துக்கே வெளிச்சம். அப்படியெல்லாம் இப்ப ஆகி போச்சு. சரி, மகாபாரதம். பாண்டவர்கள் 5 பேரா காட்டுக்கு போயிட்டாங்க. துரியோதனன் காட்டுக்கு போக சொல்லிவிட்டான். ஏன்னா சூதாட்டத்தில் தோத்து போயிட்டாங்க. யார் யாரு காட்டுக்கு போனா? 6 பேர் போனாங்க. பாண்டவர்கள் 5 பிளஸ் பாஞ்சாலி. பாஞ்சாலி தான் அங்க முக்கியமான ஆளு. 5 பேருக்கும் மனைவி. கிளம்பியாச்சு. 6 பேரும் காட்டுக்கு போறாங்க. காட்டுக்கு போனா கூட ஒரு 50-60 டிக்கெட் வந்துருது. ஆமா, இதுகளுக்கெல்லாம் சோறு போடணுமே. எப்படி சோறு போடுறது? அரண்மனையா இருந்தா சாப்பாடு போடலாம். இப்ப அரண்மனை இல்ல, காடு. பாஞ்சாலி சூரிய பகவானை நோக்கி தவம் செய்தாள். சூரிய பகவான் சோலார் எனர்ஜி, எல்லாத்துக்கும் மூலம் சூரியன் தான். சூரிய பகவான் காட்சி கொடுத்தார். ஒரு அட்சய பாத்திரம் கொடுத்தார். என்ன பாத்திரம்? அட்சய பாத்திரம். அட்சயன்னா என்ன அர்த்தம்? அட்சய திருதியை. அட்சய க்ஷயம்னா என்ன அர்த்தம்? அந்த ஆடு க்ஷயரோகி. க்ஷயம்னா குறையிறது. க்ஷயரோகம் வந்தா இருமி 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 உடம்பு குறைஞ்சிரும்.
சயம்னா குறைகிறது. ஆனா போட்டா அதுக்கு எதிர்ப்பதம். தர்மம் அதர்மம், நீதி அநீதி, சயம் அட்சயம். சயம்னா குறைகிறது, அட்சயம்னா வளர்றது. அட்சய திருதிய அன்னைக்கு யாருக்கு என்ன கொடுத்தாலும் வளரும். தங்கம் வாங்கணும்னு எங்கேயும் சொல்லல. இதெல்லாம் வியாபாரிகள் பண்ணன கூத்து. அட்சய திருதிய அன்னைக்கு என்ன வாங்கினாலும் வளரும். அப்படி அட்சய பாத்திரம்னா என்ன அர்த்தம்? சூரியன் ஒரு பாத்திரம் கொடுத்தான் பாஞ்சாலிக்கு. அந்த பாத்திரத்துக்கு பேரு அட்சய பாத்திரம். பாஞ்சாலியின் இந்த பாத்திரத்தை எடுக்க எடுக்க சாப்பாடு வரும். எல்லாருக்கும் சாப்பாடு போடு. ஒருவேளை தான் சாப்பாடு. இந்த காலையில மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி அதெல்லாம் கிடையாது. ஒருவேளை சாப்பிட்டா போதும். உடம்புல உசுர் இருக்கிறதுக்கு ஒருவேளை சாப்பிட்டா போதும். ஒருவேளை சாப்பிட்றவனுக்கு யோகின்னு பேரு, 2 வேளை சாப்பிட்றவனுக்கு போகின்னு பேரு. போகின்னா இன்பத்தில் இச்சை உள்ளவன். 3 வேளை சாப்பிட்றவனுக்கு ரோகின்னு பேரு. 4 வேளை சாப்பிட்டா அவனுக்கு துரோகின்னு பேரு. வேற என்ன பண்றது? காலையில் சாப்பிட்டு, மத்தியானம் சாப்பிட்டு, சாயங்காலம் சாப்பிட்டு, ராத்திரி சாப்பிட்டு, டிவி பார்த்துக்கிட்டு இருக்க போது கண்டதையெல்லாம் சாப்பிட்டு, கண்டதெல்லாம் கண்ணுக்குள்ள போய் மனசும் கெட்டு, கண்டதெல்லாம் வாய்க்குள்ள போய் உடம்பும் கெட்டு போயிடும். புரியுதா? ஒருவேளை சூரிய பகவான் சொல்கிறார், பாஞ்சாலியின் காலையில 11 மணிக்கு சாப்பாடு வரும். அத்தனை பேருக்கும் எடுத்து போடு. எல்லாரும் சாப்பிடுவாங்க. எடுக்க எடுக்க வரும். அதான் அட்சயம். கடைசியா நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டா அன்னைக்கு அவ்வளவுதான், அப்புறம் வராது. நாளைக்கு தான் வரும். ஒரு அட்சய பாத்திரத்தை கொடுத்தார். யாருக்கு? பாஞ்சாலி. அதை வாங்கிக்கிட்டாலா எல்லாருக்கும் சாப்பாடு போடுறான். ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மா இங்க வர்றார். அர்ஜுனனை பார்க்கிறார். அர்ஜுனா, நீ காட்டுல உன் நேரத்தை வீணாக்கப்படாது. நான் என்ன செய்யணும்? சண்டை வரப்போகுது. நீங்க அத்தனை பேரு சபதம் போட்டிருக்கீங்க. பீமா 100 பேரையும் கொல்றதா நீ சபதம் போட்டிருக்க. அர்ஜுனா, கர்ணனை கொல்றதா நீ சபதம் போட்டிருக்க. ஆளாளுக்கு சபதம் நிறைவேறணுமா வேண்டாமா? நிறைவேறணும். துரியோதனாதிகர்கிட்ட எவ்வளவு பெரிய சேனை இருக்கு தெரியுமா? தெரியும். பீஷ்மர் எந்த பக்கம் நிற்பார்? அங்கதான் நிற்பார். துரோணர் எங்கே நிற்பார்? அங்கதான் நிற்பார். துரோணர் பிள்ளை அஸ்வத்தாமா எங்கே நிற்பான்? அங்கதான் நிற்பார். கிருதவர்மா, கிருபாச்சாரி பெரிய ஆளுக. அர்ஜுனா, நீ ஜெயிக்கணும். நான் என்ன செய்ய? சிவபெருமான் கிட்ட பாசுபதம்னு ஒரு அஸ்திரம் இருக்கு. பசுபதி, சிவபெருமான் பசுபதி. அவருடைய ஆயுதத்துக்கு என்ன பேரு? பாசுபதம். சிவபெருமான் கிட்ட பாசுபதம்னு ஒரு அஸ்திரம் இருக்கு, அம்பு, வில்லு. அந்த அம்பை நீ வாங்கிக்கணும். நான் என்ன செய்யட்டும்? தவம் செய். காட்டுல இருக்கில்ல, தவம் செய். அர்ஜுனன் புறப்பட்டான். அக்னி 4 பக்கத்திலையும். நடுவில் நிக்கிறான். இந்த கால் மேல அந்த காலை வச்சு ஒத்த காலில் நிக்கிறான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. 4 பக்கம் அக்னி, மேல சூரியன் அக்னி, 5 பக்கம் அக்னி, பஞ்சாக்னி. நடுவுல நின்று ஓம் நம சிவாய தவம் பண்றான். கடுமையான தவம். துரியோதனனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ, இவனுக்கு பாசுபதம் கிடைச்சா நம்ம கதை முடிஞ்சிருமே. ஒரு ராட்சசனை கூப்பிட்டான், அசுரன். அந்த அசுரன் பேர் தெரியுமா? மூகாசுரன் பேர். மூகம்னா பன்றி. பன்றி வடிவான அசுரன் கூப்பிட்டான். உனக்கு என்ன வரான்? சிவபெருமான தவிர யாராலும் என்னை கொல்ல முடியாது. எப்படி பாருங்க, சிவனை தவிர யாரும் மூகாசுரனை கொல்ல முடியாது. அப்படி எனக்கு வரம். நல்லது, நீ போ, அர்ஜுனனை கொன்று விட்டு வா. அர்ஜுனனுடைய ஆயுதங்கள் உங்ககிட்ட செல்லாது. காண்டீபம் தோத்து போய்விடும். போ. மூகாசுரன் புறப்பட்டான். எதுக்கு? அர்ஜுனனை கொல்றதுக்கு. கொல்ல முடியுமா முடியாதா? முடியும்.
சிவபெருமான் பார்த்தார், நம்முடைய அன்பன் தவஞ்செய்கிறான், அவனை கொல்வதற்கு மூகாசுரன் வருகிறான். சிவபெருமான் சும்மா இருப்பாரா? சும்மா இருக்க மாட்டாரா? ஒன்னு சொல்றேன், கோயில் வேலைய நீங்கள் நன்றாக செய்தால் கடவுள் உங்களுடைய வேலையை உங்களை விட நன்றாக உங்களுக்காக செய்து கொடுப்பார். இது சத்தியம். ஐயா, தலைவரை மறக்கப்படாது. கோயில் தலைவருக்கு அதுதான். நம்ம அருணகிரிநாதர் சபை மாதர் சபை தலைவர் மாரிமுத்து அவருக்கு அதுதான். இந்த காரியத்தை நீங்க நன்றாக செய்தால் உங்க வீட்டு விஷயத்தை மாரியம்மன் அவ தெளிவா நடத்தி விடுவா, உங்களை விட நல்லாவே நடத்தி விடுவா. இதெல்லாம் சத்தியம். சிவபெருமான் அங்கிருந்து புறப்பட்டார். எப்படி? வேடன், வேட்டுவ கோலம், கிராதன். திருவாசகம் ஞாபகம் வருதா? என்ன? கிராத வேடமொடு கிஞ்சுகவாயவள் விராவு கொங்கை நல்தடம் படிந்தும். திருவாசகம். வேடன் வடிவம், பக்கத்தில் அம்பாள். நானும் வரட்டுமா? வா. அவளும் வேடன். வேடனுக்கு பெண்பால் என்ன? வேடியா? வேடத்தியா? வேடத்தி, வேடிச்சி, பாதி சரி. வேடு வச்சி, வேடிச்சின்னும் பாட்டு உண்டு, வேடு வச்சின்னு பாட்டு உண்டு. திருப்புகள் ஞாபகம் வருதா? கந்தர் அலங்காரம் தெரியுமா? வேடிச்சு கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் பாடி கசிந்து உள்ள போதே கொடாதவர். வேடிச்சி, வேடு வச்சு பாத பத்ம மீது சச்சை முடிதோய ஆதரித்து வேடை புக்க ஆடிரட்டி பொய்யனேய ஆதரத்தோடு ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே. வேத வெற்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராமா. அந்த பாட்டு வேடு வச்சி. வள்ளிக்கு என்ன பேரு? வேடு வச்சி, வேடிச்சி. சரி. அம்பாள் மீனாட்சி வேட வச்சியா வேஷம் போட்டா. சிவபெருமான் சிரிச்சாரு. என்ன இந்த பையனை என்ன பண்றது? ஒரு சின்ன பையன் பக்கத்துல நிக்கிறான். யார் இந்த சின்ன பையன்? முருகப்பெருமான். தூக்கிக்கிறியா? தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டாலாம். முதல்ல போறது வேடன், அப்புறம் போறது வேடு வச்சு, இடுப்புல சின்ன குழந்தை. எதை தேடி? பன்றிய தேடி. எந்த பன்றிய? மூகாசுரனை. புரியுதா? அந்த காலத்திலே மகாவிஷ்ணு பன்றியாக மாறி சிவபெருமான தேடினார். அதான் ஐயா திருவண்ணாமலை. பன்றி அன்னைக்கு சிவனை தேடிட்டு, சிவன் இன்றைக்கு பன்றியை தேடுகிறார். சரிதானே? சிவபெருமான் பன்றியை தேடி போனார். சார், இந்த கதையெல்லாம் உங்களுக்கு யாரு சொன்னா? வில்லுபுத்தூர் ஆழ்வார் பாரதம். இப்ப நான் சொன்ன கதை, வேடு வச்சு ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டா சொன்னா இல்லையா? வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதம். ஓர் ஏனம் தனை தேட, ஏனம்னா பன்றி. ஓர் ஏனம் தனை தேட ஒளித்தருளும் இருவாதத்து ஒருவன் அந்த போரேனம் தனை தேடி கணங்களுடன் புறப்பட்டான் பொருவில் ஏந்தி காரேனை விளைகிரிக்கு குழந்தையாம் தன் குமரனை தன் செங்கை ஏந்தி பாரேனை உலகனைத்தும் புகழ்ந்து ஏத்தி தொழுதிட தன் பதி பின் போனாள். பதின்னா கணவன். கணவனுக்கு பின்னாலே போனாள். யாரு போனா? உலகத்தை எல்லாம் காப்பாத்திரவ போனா. எப்படி போனா? குமரனை இடுப்புல ஏந்தி கொண்டு போனாள். சரி, பின்னால வேறொரு கூட்டமே போகுது. எங்க போறாங்க? அர்ஜுனன் தவம் பண்ற இடம். மூகாசுரன் வந்துட்டான், பெரிய பன்றி. அப்படியே அர்ஜுன மேல பாயிறான். அர்ஜுனன் கதை முடிஞ்சிடும். சிவபெருமான் லேச பார்த்தாரா, அர்ஜுனன் முடிச்சுக்கிட்டான் தவத்து. ஓ, பன்றி பாயுது, ஐயோ, காண்டிபத்தை எடுத்தான், அம்ப விட்டான். அதே நேரத்தில் சிவபெருமான அம்பு விட்டார், பன்றி செத்து போச்சு. யாரு விட்டு அம்புனால? அர்ஜுனை விட்டு அம்பு வம்பு, ஒண்ணும் பண்ண முடியாது. சிவபெருமான் அம்பு விட்டதுனால செத்து போச்சு. அர்ஜுனனுக்கு கோபம் வந்து, ஏய் காட்டு மனுஷா, வேடா, நான் குறி வச்ச பன்றி மேல அம்பு விடுறதுக்கு நீ யாரு? யார? சிவபெருமானே. அவரு
நான் தான் முதல்ல குறி வச்சேன், நீ தான் அம்பு விட்டு. அதெல்லாம் கிடையாது. யாரை பார்த்து என்ன சொல்ற, நீ காட்டுல தெரிகிறவன். இந்த வில்லால சிவபெருமான் தலையில ஒரு போடு ஓங்கி போட்டான். யாரு? அர்ஜுனன். சிவபெருமானுக்கு அப்பா அம்மா கிடையாதா? கேட்க நாதியே கிடையாது. என்ன கொஞ்சமா அடி வாங்கி இருக்காரு? புத்துக்கு மண் சுமந்த பொழுது முதுகுல பாண்டியன் அடிச்சானா? இப்ப அர்ஜுனன் தலையில அடிச்சானா? கண்ணப்ப நாயனார் செருப்பு காலால கண்ணுல மிதிச்சாரா? சாக்கிய நாயனார் கல்லால அடிச்சாரா? பாவம், அம்மா அப்பா இல்லைன்னு சிவபெருமானை இந்த பயலுக பூரா அடிச்சிருக்காங்க. தந்தை தாய் இருந்தால் உனக்கு இந்த தலைவிதி தான் வருமோ? ஐயா, பழைய பாட்டு. ஒருத்தன் வில்லால அடிக்கிறான், ஒருத்தன் கல்லால அடிக்கிறான். பெருமான் அவளதையும் வாங்கிக்கிட்டார். அடிச்சானா? கோபம் வந்துருச்சு, சண்டை, மல்யுத்தம். கட்டி பிடிச்சிட்டான். யார? சிவபெருமானை. கிடைக்குமா? சிவபெருமான் கிடைச்சா என்னமா செய்யணும்? இறுக கட்டி பிடிக்கணும். ஓடி போயிடுவேன், விட்டுறப்படாது. திருவாசகம் படிச்சிருக்கீங்களா? அல்லி கமல தயனும் மாடும் அல்லாதவரும் அமரர் கோணும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாடை நிகழின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது. புணர்வதுன்னா இருக கட்டி பிடிக்கிறது. புள்ளி புணர்வதென்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நெக்கு நெக்கு உள்ளுருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாட்டி நானாகிதத்தால் கூத்து நவிற்றி செக்கர் போலும் திருமேனி. அவன் செக்கச்செவேல்னு இருப்பான். செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பதென்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. கட்டி பிடிச்சுக்கணும். அந்த ஆள் ஓடி போயிடுவான். சண்டை. வேடனை கட்டி பிடிச்சாரா? வேடனும் கட்டி பிடிச்சானா? வலிக்கணுமா இல்லையா? சண்டை போட்டா அதுவும் மல்யுத்தம். கட்டி பிடிச்சா வலிக்குமா இல்லையா? அர்ஜுனனுக்கு வலிக்கவே இல்லை. பொண்டாட்டி பாஞ்சாலி கட்டி பிடிச்சாப்புல இருக்கு. என்னடா வேடிக்கையா இருக்கு. இவன் இப்பொழுது கட்டி பிடிக்கிறான், குழு குழுன்னு இருக்கே. முழிச்சு பார்த்தான். சிவபெருமான் தன்னுடைய உருவத்தை காட்டினார். காலில் விழுந்துட்டான். கடவுளே, உன் தலையிலையா அடிச்சேன், பரவாயில்லடா. நம்மளை ரொம்ப காலத்துக்கு பல பேர் அடிச்சுக்கிட்டே தாண்டா இருக்கிறாங்க. போனா போகுது போ. குழந்தை மிதிச்சா எங்க கோழி குஞ்சு மிதிச்சு கோழி சாகுமா? போ. காலில் விழுந்தான். பெருமானே, என்ன எனக்கு பாசுவரம் வேண்டாம். ஏண்டா, அதுக்குத்தானே தவம் பண்ற? வேண்டாம். எனக்கு மகாபாரத யுத்தம் வேண்டாம். கிருஷ்ண பரமாத்மா வேண்டாம். என்னடா சொல்ற? நான் உன் கூட வந்துடுறேன். சிவபெருமானை பார்த்தா வேற என்னமா வேணும்? தில்லை வெளியில் கலந்து விட்டால் அவர் திரும்பியும் வருவாரோ? பெருமானே, உன் கூட வந்துடுறேன். அப்பா சாமி, உன்னை நம்பித்தான் கிருஷ்ணன் சண்டை ஆரம்பிக்கிறேன். அவன் கர்த்தா, நீ கருவி. அதனால மகாபாரத யுத்தம் நடக்கும். யுத்தத்தை முடி. பாசுவதம் தர்றேன், வாங்கிக்கோ. 18 அக்குரோணி சேனை அடியும். ஒரு அக்குரோணி 2.5 லட்சம். 18 அக்குரோணின்னா 45 லட்சம் பேரு. அப்ப துவாபர யுகம் 7000 வருஷத்து 5000 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் அடியும். அர்ஜுனா, நீ பன்றியின் மூலமாக கலியுகத்தில் நம்மை வந்து அடைவாய். துவாபர யுகத்தில் சொன்ன வார்த்தை 5000 வருஷத்துக்கு முன்னால. கலியுகத்தில் நம்மை வந்து அடைவாய். அர்ஜுனனுக்கு பாசுபதம் கிடைச்சது. சண்டையெல்லாம் முடிஞ்சது. கதையெல்லாம் முடிஞ்சது. கலியுகம் வந்தது. இப்ப நம்ம திருக்காலத்துக்கு போறோம். இது அப்படியே இருக்கட்டும், நினைப்புல வச்சுக்கிடுங்க. திருக்காலத்தி. திருக்காலத்துக்கு பக்கத்துல பொத்தப்பி நாடு. பொத்தப்பி நாடு. உடுப்பூர்னு ஒரு ஊர். அங்கே தத்தைன்னு ஒரு பொண்ணு, நாகன்னு ஒரு ஆண், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஊர் ராஜாவும் ராணியும். வேடர்களுக்கு ராஜா நாகன், வேடர்களுக்கு ராணி தத்தை.
தத்தைனா தெரியுமா? கிளி. தத்தைனா தமிழ்ல கிளி. அவன் பேரு நாகன். கிளியும் பாம்பும். நாகம்னா பாம்பு தானையா, அவன் பேரு நாகன். பேருதான் அப்படி. ரெண்டு மனமொத்த தம்பதிகள். எங்க ஊர்ல கருப்பையான்னு பேரு வச்சு ஆடு செக்கச்சவேல்னு இருப்பேன். செவத்தையான்னு பேரு வச்சு அவன் நமக்கு மேல இருத்தடிப்பேன். புரியுதா? பேர்ல என்னப்போ கல்யாணம் ஆச்சு. வேடர் தலைவன், வேடர் தலைவி, பெரிய கூட்டம். வீட்டுல யானை தந்தம் கண்ட இடத்துல தொங்கி கிடக்குமா. புலிக்குட்டி விளையாடுமா. மாணிக்கத்தை எடுத்து அந்த பிள்ளைகள் ஒண்ணு மேல ஒண்ணு கல்லு விட்டு அடிக்குமா. எல்லாம் எந்த இடம்? காட்டு பகுதி. யானைக்குட்டி, சிங்கக்குட்டி அதுலதான் விளையாடுறது. வேடர்கள். குழந்தை இல்லை. முருகா, முருகனை கும்பிட்டார்கள். வேடர்கள் தலைவன் யாரு? முருகன். ஏன்? வள்ளி ஒரு வேடு வச்சுதானே. முருகன் வள்ளிய கல்யாணம் பண்ணிக்க வேடனாத்தானே வந்தான். அதனாலே முருகனை கும்பிட்டார்கள். ஒரு நாள் அந்த பூசாரி அம்மா, அம்மா தாங்க பூசாரி, மறக்காதீங்க, அவதான் சாமி ஆடுவா. அந்த காலத்துல பூசாரி அந்த அம்மா சாமி ஆடுறா. உனக்கு உன்னை விட நல்ல பிள்ளை பிறக்க போகுது போ. இதான் அங்கேருந்து வந்த வார்த்தை. சாமி ஆடுறவங்களுக்கு ஒரு நிமிஷம் தான் இந்த அருள் நிற்கும். அதுக்கே உடம்பு தாங்காது. இவனாவது ஒரு மணி நேரத்துக்கு ஆடுறான்னா நம்ம காதுல பூச்சுத்தரான்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு மேல அருள் தாங்க முடியாது. எங்க தொன்னையில பாயாசத்தை ஊத்தலாம், கந்தகாமிலத்தை ஊத்தனா தாங்குமா? அருள் வந்தா ஒரு நிமிஷம் தான். எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. நான் அதுக்கு மேல சொல்லப்படாது. அருள் வந்துதான் சொல்லிட்டா அமர்த்திட்டான். அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சும்மா தின்னு இருந்துச்சு குழந்தை. குண்டா இருந்துச்சு. குழந்தை எப்பவும் குண்டா இருக்கணும். சன்னியாசி எப்பவும் ஒல்லியா இருக்கணும். நம்ம ஊர்ல சில சன்னியாசியை பார்த்தா பயங்கரமா இருக்கு. சதை இந்த பக்கம் 50 டன், அந்த பக்கம் 60 டன் தொங்குது. அப்படி இருந்தா அவர் சன்னியாசி இல்லை. உடம்பை அப்படி வளர்த்து விட்டா சாமியாருக்கு 4 மாமியார் கேட்கும். புரிஞ்சுக்கிடுங்க. கூடாதுமா. காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவார். அதுவும் 3 கவளம் தான். அரிசி பொறி மாவு 3 கவளம், அவ்வளவுதான். தீனியவும் குறைக்கணும், தூக்கத்தையும் குறைக்கணும். ரெண்டும் கூடுனா யமதர்மராஜா தோல்ல வந்து உட்கார்ந்துருவார். திண்ணன் குழந்தை கிண்ணன்னு இருக்கான். திண்ணன்னு பேரு வச்சாங்க. செட்டிநாட்டில் திண்ணப்பன்னு பேரு இப்பவும் உண்டு. திண்ணன். பையன் வளர்ந்தான். 12 வயசு, 15 வயசு, 20 வயசு. அடுத்த தலைவர். இளவரசு பட்டம் கட்டியாச்சு. வேட்டைக்கு போனாங்க. வேட்டைக்கு போறான். கூட ஒரு 100 வேடர்கள். இவனுக்கு துணைக்கு 2 பேரு. ஒருத்தன் பேரு நாணன், ஒருத்தன் பேரு காடன். என்ன பேரு? காடன், நாணன். 2 பேரு. நல்லா கேளுங்க. 2 பேரும் துணைக்கு. மற்ற குதிரையெல்லாம் பின்னால ஓடும். இந்த 3 குதிரையும் ஒன்னா ஓடும். திண்ணன் குதிரையோட நாணனும் காடனும். நல்லா கேட்கிறீங்கல்ல? இதுல ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பன்றி, பெரிய பன்றி, முரட்டு பன்றி ஓடுது, போக்கு காட்டுது, முடியல, பிடிக்க முடியல, எங்கெங்கயோ இழுத்து அடிக்குது. கடைசி காலத்தி மலை அடிவாரம். பன்றி மேல அம்பு விட்டான். பன்றி செத்துது. திண்ணனுக்கு சந்தோஷம். காடனை பார்த்தான். இந்த பன்றியை எடுத்து சுட்டு வை, சாப்பிட டேஸ்டா இருக்கும். பன்றியை சுட்டா நல்லா இருக்கும், சாப்பிட. நாணனை பார்த்தான். ரொம்ப வேர்க்குது, வா அந்த ஆறு ஓடுதுல்ல, ஆத்துல போய் குளிப்போம். அந்த ஆத்துக்கு பேர் தெரியுமா? பொன்முகலி. இப்பதான் சொன்னேன். சந்தோஷம் தாயி. பொன்முகலி ஆறு.
பொன்முகலி ஆறு தண்ணி ஓடுது காலத்தில. யார் 2 பேரு? நம்ம நாணனும் திண்ணனும் குளிச்சாங்க. நிமிந்து பார்க்கறான், காலத்தி மலை. இது என்ன மலை? என்னமோ பாயுது மனசுக்குள்ள. இது காலத்தி மலை. இது மேல யார் இருக்கா? குடுமித்தேவர் இருக்கார். குடுமித்தேவரா? என்னமோ அடுத்தாப்புல எங்கேயோ கேட்டாப்புல இருக்கு. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். பைத்தியமாயிட்டா அந்த பொண்ணு. அவன் பேரை கேட்டா, ஊரை கேட்டா, அவன் அழக கேட்டா, அவனுக்கே பைத்தியமாயிட்டான். குடுமித்தேவரா மேல இருக்காரா? நான் பார்க்கலாமா? நான் உங்க அப்பா கூட ஒரு தடவை வந்திருக்கேன்னா அவன். நான் வா நம்ம ஏறி பார்ப்போம். 200 படி. அந்த காலத்துல படியெல்லாம் கிடையாது. இது எப்பங்கிறீங்க? 2ஆம் நூற்றாண்டு, மாணிக்க வாசகருக்கு முன்னால 2ஆம் நூற்றாண்டு. எத்தனை வருஷம் ஆச்சு? 1900 வருஷத்துக்கு முன்னால. மேல ஏறணும். யாரு ஏறுறா? நாணன் ஏறுறான், பின்னால திண்ணன் ஏறுறான், முன்னால ஒண்ணு போயிட்டே இருக்கு. யாரு போறா? திண்ணனுடைய அன்பு முன்னால போகுது. கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அந்த நினைப்பு முன்னால போகுது. மனுஷன் பின்னாலதான் போறேன். யாரு ஏறினா? சேக்கிடார் பாட்டம்மா. நாணனும் அன்பும் முன்பு நடிர்வரை ஏற தானும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல ஐயர். ஐயோ, திண்ணனே ஐயருங்கிறாரு. பன்றி மாமிசத்தை சுடுறான்னு சொல்லி ஒருத்தனை உட்கார வச்சுட்டு வந்த ஆளு. பன்றி மாமிசம் சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும்னு சொன்ன ஆளு. அவருக்கு சேக்கிழார் என்ன பேரு வைக்கிறாரு? ஐயருங்கிறாரு. என்னமா அநியாயமா இருக்கு? ஏன்? கடைசியாத்தான் தெரியும். நினைப்பில் வச்சுக்கிடுங்க. யாரெல்லாம் கடவுளிடத்திலே பேரன்பு கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஐயர். மறக்கப்படாது. அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலாம். அந்த காலத்தில் அப்படித்தான். பின்னாலதான் ஐயர் பிள்ளை ஐயர், செட்டியார் பிள்ளை செட்டியார், நாடார் பிள்ளை நாடார், இதெல்லாம் பின்னாலதான் வந்துச்சு. ஜாதி தொழிலாளதான், பிறப்பால இல்லை. ஒரு செட்டியார், அவர் வணிகர் வைசியர். அவர் புள்ள சண்டைக்கு போனான்னா அவன் சூத்திரன். புரியாது, புரிஞ்சு. அவர் புள்ள டாக்டரா வந்தா அவன் சூத்திரன். அவர் புள்ள வக்கீலா வந்தா அவன் சூத்திரன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரியாம குழப்பி விட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. நாணனும் அன்பும் மேல ஏறிச்சு. போய் பார்த்தா குடுமித்தேவர் சிவலிங்கம் இருக்கு. கட்டி பிடிச்சிட்டான். ஐயோ, இவ்வளவு காலமா இங்க தனியா இருந்து இருக்கிறியே அப்பா. சிவபெருமானுக்கு இவன் துணையான். சொல்லி இருக்கப்படாதா? நான் வந்திருப்பனே. காட்டுல விலங்கு தெரியுதே, புலி தெரியுது, கடமை தெரியுது. கடமைன்னா ஒரு மான். மான் தெரியுது. ஐயோ, உனக்கு கஷ்டம் வந்துருமே அப்பா, இனிமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உனக்கு பசிக்குமா? பசிக்குதா? ஆமா, சிவபெருமான் சொன்னது அவனுக்கு தான் கேட்கும், நமக்கெல்லாம் கேட்காது. அதுக்கு நல்ல காது வேணும்ல. உனக்கு பசிக்கும்ல. திரும்பினா இந்த நாணன் நின்னான். ஏய், இது என்னப்பா இந்த சாமிக்கு மேல என்னமோ பூவெல்லாம் போட்டு வச்சிருக்கு? அவன் சொன்னா, இங்க ஒரு ஐயர் வருவாரு, சிவகோச்சரியார்னு பேரு, அந்தனர். அவரு சாமிக்கு தண்ணியை விட்டு அபிஷேகம் பண்ணி பூ போடுவாரு. அப்போ இந்த சாமியை கும்பிடணும்னா தண்ணியை ஊத்தி பூவை போடணுமா? ஆமா. இப்பதாங்க தெரியுது. அவனுக்கு ஒன்னும் தெரியாதுங்க. சரி, புறப்பட்டான். கீழே கையில வில்லு இருக்கு. அவன்கிட்ட போனா, காடா சுட்டுட்டியா? சுட்டுட்டேன். குடு. ஆமா, இது ருசியா இருக்குமா இருக்காதா?
நல்லா சுட்டாச்சா, கடிக்க முடியுமா? வாயில போட்டேன், கடிச்சு பார்த்தேன், நல்லா இருக்கு, துப்பி வச்சுக்கிட்டேன். நம்மளா இருந்தா நல்லா இருந்தா முழுங்கிடுவோம், கவக்குன்னு முழுங்கிடுவோம். துப்புவோமா? நல்லா இல்லாததையே முழுங்குறான். துப்பி வச்சுக்கிட்டேன் கையில ஒரு தொன்னை, அதுல என்ன? கடவுளுக்கு நைவேத்தியம். அவருக்கு அபிஷேகம் பண்றதுக்கு தண்ணி வேணும்னு சொன்னால வாயில தண்ணிய வச்சுக்கிட்டேன். அவருக்கு பூ போடணும் இல்ல, பூவை எடுத்து தலையில வச்சுக்கிட்டேன். இந்த கையில நெய்வேத்தியம் தொன்னை, இந்த கையில வில்லு. ஏறு 200 படி மேல ஏறி போய் பார்த்தா அவர் தலையில பூ வச்சிருக்கா. பூவை தள்ளணும்ல, இவனுக்கு 2 கையிலையும் 2 இருக்கா. செருப்பு காலால பூவை தள்ளன. சிவபெருமான் வாங்கிக்கிட்டாரு. செருப்பு ஆதிசங்கரர் சொல்றாரு, அன்போடு போனா செருப்பு கால் கூட குழந்தையின் சேவடியின்னாரு. தள்ளினான். வாய் தீர்த்தம் எச்சி அப்படியே துப்பினான். அபிஷேகம் தலையில உள்ள பூ மேல போட்டான். அருமையான என்ன கறி? பன்றிக்கறி. இஸ்லாமியர்கள் கூட பன்றிக்கறி சாப்பிட மாட்டார்கள், மற்ற கறி எல்லாம் சாப்பிடுவாங்க. பன்றிக்கறி முன்னால வச்சான். சாமி, நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருக்கு, நீ சாப்பிடு. சிவபெருமான் சாப்பிடுவாரா? பேசாம இருக்கார். இவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவர் எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கட்டும், பசிக்கிற போது சாப்பிடட்டும். காவல் காக்கிறேன் சாமி, நான் தூங்க மாட்டேன், காவல் காக்கிறேன். ராத்திரி பூரா காவல். மறுநாள் காலையில திரும்ப கீழே போறான். இன்னும் கொஞ்சம் கறி கொண்டாடணும், பசிக்கும். அந்த நேரத்தில் அந்த ஐயர் வந்தார். சிவகோச்சரியார்னு பேர். ஐயோ, எவனோ சாமிக்கு பன்றி மாமிசத்தை வச்சு விட்டானே. ஒரு குச்சி எடுத்தாண்டார், தொடப்படாது. குச்சி எடுத்தாண்டார், அதை மெதுவா தள்ளி விட்டார். குச்சியை தலையை சுத்தி எரிஞ்சார். குச்சியை தொட்ட பாவத்துக்கு குளத்துல போய் குடிச்சார். வெளியில வந்தார். பெருமானே, இது யாரு பண்ண அநியாயம்? திரும்ப அபிஷேகம் பண்ணி திரும்ப பூ வச்சு கும்பிட்டு போயிட்டாரா? நம்மால அங்கே இருந்து வந்தாரு திண்ணன். செருப்பு காலால அதை தள்ளி விட்டு இவரு வாய் எச்சில அபிஷேகம் பண்ணி திரும்ப பன்றி மாமிசம் திரும்ப வச்சார். காலையில் அவரு, சாயங்காலம் இவரு. 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள். சிவகோச்சரியாருக்கு தாங்கல. எவன்டா தினம் பன்றிக்கறி வைக்கிறான்? என்ன அநியாயமா இருக்கு. ராத்திரி பூரா அழுதார். சிவபெருமானே, எனக்கு ஒன்னும் புரியலையே. அழுதபடி தூங்கினாரா? கனவுல சிவபெருமான் காட்சி கொடுத்தார். இந்த பாரு, முருகன் என்ன என் நெஞ்சில காலால உதைப்பான், அதை விட இவன் செருப்பு காலால உதைக்கிறான் பாரு, அது ரொம்ப இனிமை. ஐயோ, என்ன இப்படி சொல்றாரு? செருப்படி அவ்விளம்பருவ சேய் அடியில் சிறப்புடைத்தால். இளம்பருவச்சேய் முருகன் தானே. முருகன் திருவடியை விட அவன் தரக்கூடிய செருப்படி எனக்கு சிறப்பு. கங்கையை விட அவன் வாய் எச்சில் அமுதம் தண்ணீர் எனக்கு சிறப்பு. 1000 நைவேத்தியங்களை விட அவன் தரக்கூடிய பன்றி மாமிசம் எனக்கு சிறப்பு. என்ன சிவபெருமானுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, அவன் பித்தன் தானே, பித்தா பெரிசூடி தானே. என்னடா புரியல. சிவகோச்சரியாரே, நாளைக்கு 6ஆம் நாள் சாயந்தரம் ஒளிஞ்சு நின்னு பார். சரி, 6வது நாள் ஒளிஞ்சு நிற்கிறார் சிவகோச்சரியார். நம்ம திண்ணன் அங்கிருந்து வர்றான். சிவபெருமான் கிட்ட வர்றான். தலையில உள்ள பூவை தட்டினான். வாய் எச்சில ஊத்த போனானா, வலது கண்ணில இருந்து சிவபெருமானுக்கு ரத்தம் கொட்டுது. துடிச்சு போனான். ஐயோ, ரத்தம் ரத்தம், என்னடா இப்படி ஆகி போச்சே. பச்சிலையெல்லாம் கொண்டாந்தான், கசக்கி பிழிஞ்சான், மேல வச்சான், நிக்கல. என்ன செய்யலாம்? ஊனுக்கு ஊன், ரத்தத்துக்கு ரத்தம். அம்பை எடுத்தான், குத்துனா, தன் கண்ணை எடுத்தான், அப்பினா, ரத்தம் நின்று போச்சு. ரொம்ப ஈஸியா சொல்லிவிட்டேன்.
குத்துனாவில்ல தெரியும். நெகக்கண்ணுல குத்துனாலே வலிக்குதா இல்லையா? இதுக்கு என்ன பேரு? நெகக்கண்ணு. இந்த கண்ணுல குத்துனா எப்படி இருக்கும்? அதெல்லாம் கவலை இல்லை. எம்பெருமானுக்கு ரத்தம் நிக்கணும். அன்பு பிழம்புன்னு பேரு. எவனும் அப்படி செய்ய மாட்டான். ஊர்பட்டது பேசுவேன், நெருங்கினா ஓடி போயிடுவேன். எங்க ஊர்ல ஒருத்தர் சாக கிடந்தாரு. 75 வயசு. அடுத்த வீட்டுக்காரன் வந்துட்டான். கோவிந்தசாமி, நீ ரொம்ப நல்லவன், நீ நானும் ஒன்னாவே பழகினோம், நீ என்னை விட 5 வருஷம் மூப்பு, இப்ப நீ சாக போற, உன் பிள்ளை குட்டியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உன் வியாபாரத்தை நான் பார்த்துக்கிறேன், நான் யோக்கியமானவன்னு உனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், சாகுற போது கவலைப்படாம செத்துப்போ, உனக்கு என்னமும் வேணும்னா கேளு, நான் பண்றேன். யாரு இவர்? செய்வியா? அவன் செய்கிறேன் சொல்லு. சொல்லவா? சொல்லியா? தனியா போக பயமா இருக்கு, துணைக்கு வாரியா? அடுத்த நிமிஷம் ஆளை காண ஓடி போயிட்டேன். வருமா? என்ன வரும்? விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா முடிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோடும் பயந்த தனி வடிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அப்பனாரா சந்தோஷமா இருக்கா? இப்ப பாக்குறாரு, இந்த கண்ணுல ரத்தம் வடியுது. என்ன கெட்டு போச்சு? நம்மள்கிட்ட 2 கண்ணு இருக்கு. நல்ல வேளை சிவபெருமான் 3 கண்ணோட வராம 2 கண்ணோட வந்தாரு. அந்த கண்ணுல ரத்தம் வருதா? பரவாயில்ல, நமக்கு தான் இன்னொரு கண்ணு இருக்குல்ல. குத்த போனாரு. 1 நிமிஷம். ஆமா, இந்த கண்ணை குத்தி விட்டா எனக்கு 2 கண்ணும் தெரியாது. நான் குத்தி எடுத்த கண்ணை எங்கேயாவது கொண்டு அப்பிவிட்டா எங்க அப்புறதுக்கு தெரியணும்ல. சிவபெருமானுக்கு எந்த இடது கண்ணுல ரத்தம் இப்ப வந்துச்சோ அங்க இடது காலால மிதிச்சுக்கிட்டாரு. இப்போ கண்ணை தோண்டி இப்படியே கால் வழியா கொண்ட பெருவரலுக்கு மேல அப்புனா கரெக்டா போகுது. அறிவாளி. அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமி பாடினாரு, கலை மடிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன். கலை மடிந்தான்னா ரொம்ப படிச்சேன்னு அர்த்தம். இவரை படிச்சாரு. என்ன எம்ஏ படிச்சாரா, எம்பிபிஎஸ் படிச்சாரா, பிஹெச்டி படிச்சாரா? ஒண்ணும் கிடையாது. ஆனால் கடவுளை அறிய படித்து விட்டார். சிவபெருமானை அறிய படித்து விட்டார். ரத்தம் கொட்டுதா, அங்க கைய வச்சுக்கிட்டாரா, காலால மிதிச்சுக்கிட்டாரா, தோண்ட போனாரா, சிவபெருமான் கைய பிடிச்சார். நில்லு கண் அப்ப, நில்லு கண் அப்ப, கண்ணை அப்புவதற்கு நில்லு, நில்லு கண் அப்ப, நில்லு கண் அப்ப, நில்லு கண் அப்ப. அவசரமா கைய பிடிச்சு விட்டார். கண்ணை அப்புறதை சிவபெருமான் பொறுக்கல. ஏமா அப்பவே பேசாம தானே இருந்தாரு. ஒரு கண்ணை அப்பியாச்சுல்ல, அப்ப மட்டும் என்ன சிவபெருமான் தூங்கிட்டா இருந்தாரு? அப்பவே இல்லையா நிறுத்தணும்? ஏன்? நல்லா கேட்குறீங்க. ஏன் தெரியுமா? அப்பவே வலது கண்ணு, வலது கண்ணு அப்பா கண்ணு. அப்பா அப்படித்தான் இருப்பாரு. இப்ப இடது கண்ணு அம்மா கண்ணு. அம்மா கண்ணுல தன் கண்ணை அப்ப போனா அந்த பிள்ளைய நிறுத்துவாளா மாட்டாளா? நிறுத்திவிட்டா. இது ஒரு வியாக்கியானம். இன்னும் ஒண்ணு, சிவகோச்சரியார் பார்த்துக்கிட்டு இருக்கார். அங்க இருந்து சிவபெருமான் சொல்றார், சிவகோச்சரியாரே, அவனுடைய அன்பை அளக்க வேண்டுமானால் உன் கண்ணாலையும் முடியாது, 3 கண் பெற்ற என் கண்ணாலையும் முடியாது. அவன் கண்ணால் தான் அவனுடைய அன்பை பார்க்க வேண்டும். அப்பவே என் கண்ணால பார்த்தேன், அவன் அப்புன போது பேசாம இருந்தேன். இப்போ அவன் அப்பிய அவன் கண்ணால் பார்த்தேன், அவன் அன்பு தெரிஞ்சது, தாங்க முடியல, கைய பிடிச்சு விட்டேன். ஒரு அன்பனை அளக்க வேண்டுமானால் அது ஆண்டவனாலும் முடியாது, அன்பனுடைய அன்பினால் மட்டுமே முடியும். கண்ணப்ப பலத்தில் நிற்க, மாறிலாய் பலத்தில் நிற்க. ஆமா, அர்ஜுனனுக்கும் இந்த கண்ணப்பனுக்கும்
என்னங்க சம்பந்தம்? விடிய விடிய பாசுபத கதை சொன்னீங்கல்ல. ஆமா, அர்ஜுனனுக்கு சிவபெருமான் என்ன சொன்னார்? யுத்தத்தை முடி, கலியுகத்திலே பன்றியின் மூலம் உன்னை நாம் நம்மிடத்தில் அழைத்துக் கொள்வோம். அதே பன்றி இப்ப வந்தது. அந்த அர்ஜுனன் இப்போ திண்ணனாக வந்து கண்ணப்பனாக மாறிவிட்டான். சார், இந்த கதையெல்லாம் பெரிய புராணத்தில் இருக்கா? இல்ல. அப்ப எங்க இருக்கு? காலத்தி புராணத்தில் இருக்கு. உங்களுக்கு இதை யாரு சொன்னா? அந்த புண்ணியவான் சொன்னார். எந்த புண்ணியவான்? கிருபானந்த வாரியார் சொன்னார். நாங்க பேசுற பேச்செல்லாம் அங்க இருந்து தாங்க. அது கடல். நாங்க ஒரு டம்ளரில் தூக்கிட்டு வந்து கொடுக்கறோம். உங்களுக்கு டம்ளரே பெருசா தெரியுது. கடல் எப்படி இருக்கு? வாரின்னா கடலம்மா. கிருபை ஆனந்தம் ரெண்டையும் வாரியாக பெற்றிருப்பவர். இது எந்த பெருமை? திருக்காலத்தி பெருமை. ஐயோ, ஒரு முக்கியமான செய்தி மறந்து போச்சே. என்ன? நிறைய செய்தி இருக்கு. நெற்றிக்கண்ணை காட்டிலும் குற்றம் குற்றமேன்னு நம்ம மதுரையில ஒரு ஆள் சொன்னார் இல்லையா? அவர் யாரு? நக்கீரர். பரவாயில்ல. பாண்டிய ராஜா, அவனுக்கு பேரு செண்பக பாண்டியன். தோட்டத்தில் செண்பகப்பூ, செண்பகப்பூ வாசம் அப்படி அடிக்கும். திருப்பதி மலைக்கு போய் பாருங்க, ஒரு இடத்துல செண்பக மரம், கீழே நின்னீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். செண்பகப்பூ. வீட்டில் பெண்களுக்கு செண்பகம்னு பேரு வைப்பாங்க. புரியுதா? ஆள் மனமா இல்லாட்டாலும் பேராவது மனமா இருக்கட்டும்னு. அது ஒரு பக்கம். செண்பகப்பூ. அவனுக்கு பேரு செண்பக பாண்டியன். வாசம் அடிச்சுது. பக்கத்துல பெண்டாட்டி திரும்பறான், இங்க வாசம் அடிக்குது. ஆமா, இவ கூந்தல் வாசம் அடிக்குதே. கூந்தல் வாசனைக்கு பூ வச்சது காரணமா, இல்ல கூந்தலுக்கே இயற்கையா மனம் உண்டா? பெண்ணுடைய கூந்தலுக்கு இயற்கையாக மனம் உண்டா, இல்ல சாம்பிராணி போட்டதனால மனம் வந்துச்சா, பூ வச்சதனால மனம் வந்துச்சா? சந்தேகம் வந்துருச்சு ராஜாவுக்கு. ஒரு போர்டு எழுதி போட்டேன், என்னுடைய சந்தேகத்தை தீர்ப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள். பவுன் 1000 பவுனுங்க. இன்னைக்கு ஒரு பவுன் 60,000 தாண்டி பறந்துகிட்டு இருக்கு. 1000 பொற்காசு கட்டி தொங்க விட்டுட்டேன். நம்ம தருமி தெரியுமில்ல, கோயிலுக்கு வந்தான். பெருமானே, எனக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணத்துக்கு பொண்ணு வேணும், பொண்ணுக்கு பணம் வேணும், நான் என்ன பண்ணுவேன்? சிவபெருமான் அங்கிருந்து வந்தார். தருமி, இந்த பாட்டை கொண்டு போய் கொடு. என்ன, சிவாஜி கணேசன் ஞாபகத்துக்கு வர்றாரா? வந்தார். கொடு. தருமி கம்பீரமா வாங்கிக்கிட்டு, நம்ம நாகேஷ் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாட்டை கொண்டே நீட்டுடார். நீயே படி. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடிமோ, பயிலியது கெடிய நட்பின் செயலியல் அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ, நீ அறியும் பூவே. 5 வரிதான். எல்லா இடத்திலும் செல்லக்கூடிய வண்டே, அரச வண்டே, நீ இத்தனை இடத்துக்கு போயிருக்கல, இந்த பெண்ணுடைய கூந்தல் மனத்தை விட அதிகமாக மனம் தரக்கூடிய பூவை நீ எங்கேயாவது பார்த்திருக்கியா? புரியுதா புரியலையா? இவ கூந்தல் வாசனையை விட மனமுள்ள பூவை பார்த்திருக்கிறாயா? அப்ப என்ன அர்த்தம்? இவ கூந்தலுக்கு இயற்கையா வாசனை, பூவுக்கு தனி வாசனை. பூவினுடைய வாசனையை விட இவள் கூந்தல் சிறப்பான வாசனை. பாட்டுக்கு அர்த்தம். ராஜாவுக்கு சந்தோஷம், என் மனைவியின் கூந்தலுக்கு மனம். பூ அப்புறம்தான். 1000 பொற்களி கொடுக்க போனாரா? மன்னா சற்று பொறுங்கள். யாரு? நம்ம நக்கீரர் வந்துட்டார். என்ன பாட்டில் பிழை இருக்கிறது? என்ன பிழை இருக்கோ அதுக்கு கழிச்சுக்கிட்டு பாக்கி பணத்தை கொடுக்கலாம்ல. என்னமா நாகேஷ் நினைப்பு வர்றாரா? அதெல்லாம் கிடையாது. தப்பான பாட்டுக்கு பொருள் கொடுக்க கூடாது. சரி, பாட்டெழுதி பொருள் வாங்குறவங்களும் இருக்காங்க, தப்ப கண்டுபிடிச்சு பேர் வாங்குறவங்களும் இருக்காங்க. நான் வந்தேன்ல, எனக்கு விதி
ஓடி போயிட்டார். இங்கே சிவபெருமான் நிற்கிறார். சும்மா ஆள் மட்டும் இப்படி நிற்கிற, உன் பாட்டு பூரா தப்புன்னு உங்க பாட்டை அங்கே சொல்லிவிட்டேன். யாரு சொன்னது? நக்கீரன். மறுநாள் வந்துட்டார். பெருமான் வந்தாரா, நக்கீரனை பார்க்கிறார். புலவர் வேஷம். என்ன சொல்றார்? இயற்கை கூந்தல், பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாக மனம் உண்டு கிடையாது. யாரு சொல்றான்? நக்கீரன். நக்கீரா, நீ வழிபாடு செய்யக்கூடிய சரஸ்வதியின் கூந்தலுக்கு இயற்கை மனம் உண்டா? கிடையாது. நீ வழிபாடு செய்கிறாய மீனாட்சி பார்வதி, அவள் கூந்தலுக்கு இயற்கை மனம் உண்டா? எந்த பெண் கூந்தலுக்கும் இயற்கை மனம் கிடையாது. நக்கீரா, பொய் சொல்லாதே. நெத்தி கண்ணை காமிச்சார். நக்கீரன் சொன்னது பொய், மறக்காதீங்க. ரொம்ப பேர் நக்கீரனுக்காக கொடிய தூக்குறாங்க. சொன்னது தப்பு, திமிரு. நான் ஒன்று சொல்லிவிட்டேன்னா அதில் நிற்பேன். அந்த பூனைக்கு 3 கால்னு நான் சொல்லிவிட்டா 3 கால் என நான் தோத்து போகக்கூடாதுல்ல. வலுவே வழக்கு, அதுவே நியாயம். நக்கீரா, நெத்திக்கண்ணை காட்டிலும் குற்றம் குற்றமே. இது திமிரு, ஆணவம். ஒரு பார்வை பார்த்தாரா, நக்கீரர் உடம்பெல்லாம் வேகுது, எரியுது, பொற்றாமர குளத்தில் விழுந்துட்டார். சிவபெருமானே, தெரியாம பண்ணிவிட்டேன். இதெல்லாம் திருவிளையாடல் புராணம். இதை நம்ம ஆளுக எவனும் சொல்றது இல்லை. நெற்றிக்கண்ணை காட்டிலும் குற்றம் குற்றம் என்று அத்தோட விட்டுடுறாங்க. ஊர்க்காரன் என்ன நினைச்சுக்கிறேன்? நக்கீரம் பண்ணதுதான் சரின்னு நினைச்சுக்கிறேன். நக்கீரா, சிவபெருமானே தப்பு பண்ணிட்டேன், உடம்பு எரியுது, முடியல, திருக்காலத்துக்கு போ. எங்க? திருக்காலத்துக்கு போ, எரிச்சல் அடங்கும். நக்கீரர் புறப்பட்டார். திருப்பரங்குன்றத்துக்கு வந்தார். திருமுருகாற்றுப்படை பாடினார். அதுக்கப்புறம் காலத்துக்கு போனார். கையிலை பாதி காலத்தி பாதின்னு ஒரு அந்தாதி பாடினார். திருமுறை எத்தனை திருமுறை? 12. 11ஆம் திருமுறையிலே நக்கீரர் பாடிய கையிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி இருக்கிறது. அருமையான வெண்பாக்கள். ஒரு பாட்டு கையிலைக்கு, ஒரு பாட்டு காலத்திக்கு, இப்படியே 100 பாட்டு. கையிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி பாடினார். அங்கே தென் கையிலாயம் என்று பெயர். அந்த தென் கையிலாயத்திலே வெப்பு நோய் மாறிற்று. இது நக்கீரரோடு உடைய வரலாறு. அகஸ்தியர் வந்தார். பாதாளத்தில் 35 அடி ஆழத்தில் ஒரு பிள்ளையார வச்சார். இன்னைக்கு அந்த பிள்ளையாருக்கு பேரு பாதாள விநாயகர்னு பேர். திருஞான சம்பந்தர் வந்தார். காலத்துக்கு பெருமான கும்பிட்டார். பக்கத்தில் கண்ணப்பரை பார்த்தார். ஆகா, கும்பிட்டா பலன் கிடைக்கணுமா இல்லையா? கும்பிட்ட பலன் கண்ணப்பரை பார்த்து கும்பிட்டது. கும்பிட்ட பலன் காண்பார் போல் கொலை வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார். இதெல்லாம் அங்கே காலத்துக்கு போறீங்கள்ல, விபூதி கொடுக்க மாட்டாங்க. சந்நிதியில விபூதி கிடையாது. பச்சை கற்பூர தீர்த்தம் கொடுப்பார்கள். சிவபெருமானுக்கு மேல கங்கையை தவிர வேறு அபிஷேகங்கள் கிடையாது. ஸ்ரீகாலம் அத்தி 2 வழிபட்ட ஸ்தலம். அதனால ராத்திரிக்கு அர்த்தஜாம பூஜை கிடையாது. சாயரிச்ச முடிஞ்ச உடனே பள்ளி அறைக்கு அம்பாளை கொண்டே வச்சிருவாங்க. முக்கியமான செய்தி சொல்லவா? நவகிரகங்கள் கிடையாது. நம்ம விடாம சுத்திரமில்ல. திருநள்ளாறுன்னு ஒரு ஊரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன, எந்த கிரகம்? சனி பகவான். நான் திருநள்ளாத்துக்கு போனேன். சிவபெருமானுக்கு பேரு தர்பாரண்யேஸ்வரர். பெரிய கோயில். உள்ள போறேன், ஒரு ஈகாக்கா இல்ல. தர்பாரண்யேஸ்வரர் தனியா உட்கார்ந்து இருக்கார். நான் ஒரு ஆளு தாங்க. உள்ள போய் கும்பிட்டேன். பக்கத்தில் தியாகராஜா. 7 ஸ்தலங்களில் அது ஒண்ணு. சப்த விடங்க ஸ்தலம் தியாகராஜா. அங்கேயும் கூட்டம் இல்லை. என்னோட கோயில்ல ஒரு புள்ள கிடையாது. வெள்ளிக்கிழமை, அதான் அநியாயம்.
ஒரு புள்ள கிடையாது. சுத்தி வர்றனா ஒரு இடத்துல 5000 பேர் நிக்கிறாங்க. எங்க? சனி பகவான் சந்நிதி. சிவபெருமான் கிட்ட ஆள் இல்ல, தியாகராஜாட்ட ஆள் இல்ல, சனி பகவான் கிட்ட 5000 பேர் போட்டி. சனி பகவானுக்கு தங்க கவசம். அவர் உட்கார்ந்து இருக்கிறது தங்க காக்கை. காக்காயில தங்க காக்கா பார்த்திருக்கீங்களா? கருப்பு காக்கா தானே பார்த்திருப்பிய. அடுத்த வருஷம் போனா ஐயரு தங்கத்துல வேட்டி கட்டிக்கிட்டு நிக்க போறாரு. கொற்றாங்கொண்ட எங்க? திருநள்ளாறு. நியாயமான்னு சொல்லுங்க. ஜனாதிபதியை விட்டு விட்டு போலீஸ்காரனே சுத்துறீங்களே. புரியுதா புரியலையா? யாரு ஜனாதிபதி? தர்பாரண்யேஸ்வரர். சனீஸ்வர பகவான் சொன்னதை கேட்கிற போலீஸ்காரர். போலீஸ்காரருக்கு வேணா மரியாதை கும்பிடு போடுங்க. மரியாதை கும்பிடு. இது இல்ல. சனீஸ்வரனை எப்படி கும்பிடணும்? இப்படித்தான் கும்பிடணும். சிவபெருமானே தலைக்கு மேல கும்பிடணும். அப்பா பிரதிய மாத்திரமே நீதான். சிவபெருமானை கும்பிட்டா கிரகம் 9 சொன்னபடி கேட்கும். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அவனை கும்பிட்டா எல்லா கிரகமும் நல்ல கிரகம். அவனை கும்பிடல நான் ஒன்னும் சொல்லக்கூடாது. வேண்டாம், நினப்பில் வச்சுக்கிடுங்க. ஒன்று சொல்லவா? காளகஸ்தி ராகு கேது ஸ்தலம். ராகு கேது பூஜைன்னு 5000 பேரை ஒரு மண்டபத்தில் அடைச்சு பூஜை நடக்குது. அதுக்கு டிக்கெட்டு காசு அப்பா எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. நான் வேற ஒன்னும் சொல்லக்கூடாது. உள்ள போய் பெருமானை கும்பிடுயா. ராகுவும் கேதுவும் சொன்னபடி கேட்பாங்க. இன்னைக்கு தலைப்பு என்ன? திருக்காலத்தில் ஞான பூங்கோதை இடுப்புல ஒரு ஒட்டியானம் இருக்கும் பாருங்க. ஒட்டியானத்துல கேது உருவம் இருக்கு. ஒட்டியானத்துல என்ன? கேது. கேது ஞானம் கொடுக்கிறவன், ஞானகாரகன் கேது. அவரது ஞானம் அம்பாள் இடுப்புல. இன்னொன்னு தெரியுமா? அம்பாள் திருவடியில ஆதிசங்கரர் பிரதிஷ்டை பண்ணன பாதி மகாமேரு மாதிரி அர்த்தமேரு இருக்கிறது. எந்த நவகிரகமும் கிடையாது. ஒரு ஓரத்துல சனீஸ்வரன் மட்டும் இருக்காரு. அது எப்ப வச்சதோ தெரியல. இதெல்லாம் அந்த கோயில் சந்நிதிக்கு வெளியில, அம்பாள் சந்நிதிக்கு வெளியில தலைக்கு மேலே ராசி சக்கரம் இருக்கிறது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அம்பாளுக்கு இந்நேரம் தங்க பாவாடை சாத்தி ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். ஞான பூங்கோதையை நாம் இங்கே இருந்து கொண்டு வழிபாடு செய்கிறோம். ஆமா, ஒரு பெருமை ஒவ்வொரு ஊருக்கும் உண்டுல்ல. திருவாரூர் பிறக்கமுத்தி, காசியில் இறக்கமுத்தி, தில்லை தரிசிக்க முத்தி, திருவண்ணாமலை நினைக்க முத்தி, மதுரையில் வசிக்க முத்தி. எங்க சொல்லியிருக்கு? எங்க சொல்லியிருக்கு? திருவாலவாயிடத்து வசித்தவரே வீட்டு நெறி சேர்வரன்றே. திருவிளையாடல் புராணம். பரஞ்சோதி முனிவர் திருவாலவாயின்னா மதுரை. திருவாலவாயிடத்து வசித்தவரே வீட்டு நெறி சேர்வரன்றேன். திருக்காலத்தி பிரவேசமுத்தி. 4 அடி காலத்தில எடுத்து வச்சாலே மோட்சம். நம்ம இன்னைக்கு காலத்தியை வழிபாடு செய்கிறோம். 4 பாடிய ஸ்தலம். அப்பர் சாமி பாடுறாரு, சம்பந்தர் பாடுறாரு, சுந்தரர் பாடுறாரு, மாணிக்க வாசகர் பாடுறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையுமாட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வாயென்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி. இப்போ நம்ம திருக்காலத்திய நினைக்கிறோம். மலை மேல ஏறி குடுமித்தேவரை பார்க்கிறோம்.
இனிமே திருக்காலத்துக்கு போனா ஒரு 200 படி ஏறுங்க. மேலே போன போது முழங்கால் தானே பார்த்துக்குவோம், ஒரு கவலையும் கிடையாது. மேலே ஏறி போங்க, குடுமித்தேவர் இருக்கார். அதுக்கு பின்னால ஒரு பெரிய மலை இருக்கு, அது ரொம்ப கஷ்டம் ஏறுறது. இது கொஞ்சம் சின்ன மலை, திருக்காலத்தி. இன்னைக்கு நம்ம ஞான பூங்கோதையினுடைய தரிசனத்தை பெற்றிருக்கிறோம். நாளைக்கு திருமீயச்சூர் லலிதாம்பிகை ரொம்ப முக்கியம். திரு மீயச்சூர் லலிதாம்பிகை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்பாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிக்கிட்டு வர்றோம். இன்னைக்கு 3வது நாள் திருக்காலத்தி ஞான பூங்கோதை அவள் திருவடிகளை வணங்கி நின்றும் இருந்தும் கேட்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து, அருணகிரிநாதர் சபை, மாதர் சபை நடத்தக்கூடிய பெருமக்கள், உபயதாரர் பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம். கோல்ட் ஃபைனான்ஸ் போது சிவகாசி ஒலிம்பிக் தியேட்டர் எதிரில் இனிய உதயம். இனி தங்க நகை அடகு வைக்க, விற்க மிகச் சரியான மதிப்பில் பணம் பெற PM கோல்ட் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் தங்க நகையின் பியூரிட்டியினை கேரட் மீட்டரில் கம்ப்யூட்டரில் மிக துல்லியமாக மதிப்பீடு செய்து உங்கள் தங்க நகைகளுக்கு அதிக பணம் பெறுங்கள். இனி தங்க நகை அடகு வைக்கவோ விற்கவோ கம்மியா பணம் தர்ற நிறுவனத்துக்கு எதுக்கு போகணும்? நம்ம PM கோல்ட் ஃபைனான்ஸ் வாங்க. உங்க கண் முன்னாடியே பியூரிட்டி செக் பண்ணுங்க, நிம்மதியா அதிக பணம் வாங்கிக்கோங்க. இனி கையில் பணம் இல்லையா, தங்க நகை இருக்கா? கவலை வேண்டாம், நம்ம PM கோல்ட் ஃபைனான்ஸ் வாங்க. இன்றைய மார்க்கெட் விலைக்கே தங்க நகையை விற்று பணமா வாங்கிக்கோங்க. எந்த பேங்க்ல அடகு இருந்தாலும் சரி, அதை மீட்டு PM கோல்ட் ஃபைனான்ஸ் நிறுவனமே